ஹேலாமி, திஸ் இஸ் பேங்க் டு நம்பர் ஃபிக்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம டேக் ஒரு ஒன் ஷாட் பார்க்கலாம். போஸ்ட் மேரேஜ் வித் மை அத்தை பையன். ஸோ இந்த ஒன் ஷாட் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்டா. ஸோ பார்த்தீங்கன்னா தமிழ்லேயே கொஞ்சம் 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 உங்களால் கெஸ் பண்ண முடியும் என்ன மாதிரி கண்டென்ட்டாக இருக்கும்னு. ஸோ அதுபடியே நம்ம போகலாம். இன்ட்ரோ வேணாம்டா, நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ரொம்ப பெருசாகவும் இன்ட்ரோ இருக்காது. ஸோ அதனால் நம்ம ஸ்டோரியிலே நீங்கள் பிக்கப் பண்ணிக்கோங்க என்னென்ன கேரக்டர் யார் யாருன்னு. ஓகே, ஸோ வாங்க நம்ம டேரக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். தென் மறக்காமல் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தென் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். ஸோ தென் அவங்களும் உங்களை மாதிரியே நிறைய ஸ்டோரிஸ் பார்ப்பாங்க நம்ம சேனலுக்கு. ஸோ சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது, ஸோ எல்லாமே பார்க்கலாம்ல. ஸோ அதனால் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை. ஓகே, தென் மறக்காமல் கமெண்ட் பண்ணணும். நிறைய பேர் கமெண்ட் பண்ணாமல் பார்க்குறீங்க. கமெண்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் எனக்கு பூஸ்டப் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஓகேடா மிஸ். அப்படியே வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டா ஐடி எல்லாமே ஃபாலோ பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே சரி, ஓகே ரொம்ப பேசுகிறேன், வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ ஸ்டார்டிங் ஆஃப் த ஸ்டோரி, ஒரு பொண்ணு இப்போ அப்படி தான் ஃப்ரெண்டோட ஜாலியாக அடித்து பிடிச்சிட்டு காலேஜுக்கு வந்துட்டுருக்கா. சாரா, எனக்கு தெரியாது, ஒரு நாள் தான் நல்ல தெரியுமா? ஏய் நான் என்னடி பண்ணேன்? நீ தான் நல்லா தூங்கிட்டேன், கிளம்புறதுக்கு அவ்வளோதான். அதெல்லாம் இல்லை, நீயும் வரல நானும் வரல, அவ்வளோதான். சரி சரி வா வா, மணி ஆகுது வாடி அப்படின்ட்டு ரெண்டு பொண்ணுங்களும் அப்படியே அடிச்சிட்டு இருக்காங்க. யா வயனன் சாரா தான் அடிச்சுக்கிட்டே வராளுங்க ரெண்டு பேரும். இப்போ வாட்ச்மேன் அங்கிள் பார்த்துட்டு, என்ன எனக்கு லேடா? அங்கிள் அங்கிள் சாரி அங்கிள், கண்டிப்பாக நாளையிலேருந்து ஒழுங்காக வந்துடுவோம். சரி போங்க. தேங்க்யூ அங்கிள் அப்படின்ட்டு இப்போ நீங்களும் இப்போ அப்படி சாரா உள்ளே ஓடிடுறீங்க. அங்கே பார்த்தா கிளாஸஸ்லாம் போயிட்டுருக்கு. நைஸாக அப்படி ஒன்றுமே தெரியாத மாதிரி உள்ளே போயிடுறீங்க. சார் நோட் பண்ணுறாரு தான், இருந்தாலும் ஒரு சரி போட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. இப்படி தான் நீங்களும் சாரும் சும்மா இருக்கலாம்லங்க, கிளாஸ் கவனிக்கலாம்ல. அவரே வந்து சரி பிள்ளைங்க லேட்டாக வந்திருக்கோம், சரி ஓகே கிளாஸ் நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நடத்திட்டு இருக்காரு. ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் சும்மா இல்லாமல் குசு குசு குசுன்னு ஏதோ பேசிகிட்டு இருக்கீங்க. இப்போது சாரா அப்படி தான், ஏய் வயன் வேணாம் கம்னுருடி அப்படின்னு சாரா எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணுறான். நீங்கள் சரியான டாக்கட்டிவ்ங்க, பேசிக்கிட்டே இருக்கீங்க. ஸோ அப்படியே ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த குசு குசுன்னு சவுண்டில் அவர் கண்டுபிடிச்சிடுறாரு. ஏன்னா ரெண்டு பேரும் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க சாரான் வாயன் அப்படின்னு அவர் கேட்டுடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் என்னங்க பண்ண முடியும்? இப்போ அப்படியே நீங்களும் சாராவும் நிற்கிறீங்க. ஸோ அப்படி தான் அவர் கேட்குறாரு. ஓகே, இப்போ வரைக்கும் நான் நடத்தின ஃபார்முலா என்னன்னு சொல்லுங்கள். இப்போ நான் நடத்தின ஃபார்முலா டிரைவ் பண்ணி என்னன்னு சொல்லணும் அப்படின்னு அவர் கேட்டது தான். நீங்கள் தான் குசு குசுன்னு பேசிகிட்டு இருந்திருப்பீங்களே, எங்கெங்க இதெல்லாம் கவனிக்க முடியும்? அப்படியே போர்டை பார்க்குறீங்க, பார்த்தா அவர் ரப் பண்ணிட்டாரு, ஐ மீன் ஃபுல்லாகவே அரேஸ் பண்ணிட்டாரு. ஸோ இப்போ நீங்கள் பிளெயின் போர்டை பார்த்துட்டு இருக்கீங்க, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுனே தெரியாமல் நீங்களும் சார் அவங்க கையில் சாக்கோடு நின்றுருக்கீங்க, என்ன பண்ணுறதுனே தெரில. ஆக்சுவலி அவர் நீங்கள் ரெண்டு பேரும் வரும்போது தான் அந்த ஃபார்மை ஸ்டார்ட் பண்ணியிருப்பார், எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் தான் கவனிச்சிருக்க மாட்டீங்களே. இப்போ நீங்கள் தலையை வந்து நின்றுட்டுருக்கீங்க. ஸோ அதே சைடு அப்படி தான் தலையை வந்துட்டு அப்படியே போர்டில் தலையை சாய்ச்சிட்டு, ஐயோ என்ன பண்ணுறது தெரியலையே ஷோ அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும் போது அப்புறமா வெளியே பார்க்குறீங்க, யாரோ ஒருத்தர் அப்படியே மாச பேக்கை மாட்டிட்டு கண்ணில் கண்ணாடியை போட்டு மாசம் ஒருத்தர் போகிறாரு. நீங்களும் யாருன்னு பார்க்குறீங்க. ஸோ அது ஆக்சுவலி உங்களோட சீனியர், லைக் தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்டு. நீங்கள் வந்து ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டுங்க. ஸோ தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட் ஒருத்தர் போகிறாரு. ஸோ நீங்கள் அவங்க பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. சார் அப்படியே உங்கள் காலை மிதிச்சிட்டு, ஏய் ஃபார்முலா டிரைவ் பண்ண சொல்ல சீனியரை பார்த்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சாரை கேட்க, நீங்கள் என்ன டிரைவ் பண்ணணும்னே தெரியலடி, எங்கடி பண்ணுறது என்ன பண்ணுறது அப்படின்ட்டு சாக்கை வச்சு குத்திக்கிட்டே இருக்கீங்க போர்டா. இப்போது ஒரு கடத்துக்கு மேலே அவருக்கே கோவம் வந்துருச்சு. ஃபார்முலா தெரியுமா தெரியாதா? சார் அது கெட் அவுட், ஐ செட் கெட் அவுட். அவ்வளோதாங்க முடிஞ்சு போச்சு. கெட் அவுட்னு சொல்லிட்டேன் தான். அப்படி நீங்களும் அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா நீங்களும் தரவும் வெளியே நின்றுருக்கீங்க, அந்த ஃபார்முலா தான் படிச்சுட்டு இருக்கீங்க. அவர் வரும்போது நீங்கள் அந்த ஃபார்முலா பற்றி சொல்லணும். ஸோ நீங்களும் தரவும் மனப்பாடம் பண்ணிட்டு இருக்கீங்க, அது இப்படி வரும் இப்படி வரும் ஒருத்தர் சொல்லிட்டு இருக்கீங்க. அவர் வரும்போது நல்லா திக்கி திணறி சொல்லிட்டு அவர் இப்போ அதை எழுதி எடுத்துகிட்டு வந்து எனக்கு இம்போசிஷன் மாதிரி எழுதிட்டு வாங்க, ஒரு 10 தட்டி எழுதிட்டு வாங்க, அப்போ தான் உங்கள் மண்டையில் ஏறும்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையும் திட்டி விட்டுறாரு. பசங்க அங்கே பொண்ணுங்கெல்லாம் சிரிக்கிறாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே இன்னும் ஒரு கேங் இருக்கும். சாரா மட்டும் உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்திருப்பான். அங்கே கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. அவங்க கூடயெல்லாம் பேசிட்டு அப்படியே சாரை பற்றி சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போது சாரா கிட்ட நீங்கள் என்ன பேசுனீங்கன்றதை இப்போ வாங்க பார்க்கலாம். ஆக்சுவலி இப்போது சீனியர்னு ஒருத்தர் போனார்ல, அவர் பேர் ஜாக்சன். அவரை தான் நீங்கள் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த இயர் வந்த ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு சீனியருக்குமே நிறைய கனெக்ஷன் ஆயிருக்கும்.
ப்ளூடூத் கனெக்டர் சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி. கோஇன்சிடென்ட்டா 2 பேர் பார்த்துப்பீங்க. கோஇன்சிடென்ட்டா இடிச்சுப்பீங்க. கோஇன்சிடென்ட்டா ஒரே பிளேஸ்க்கு ஒரே ஒரே நெறைய டைம். இப்போ 1 டைம் இல்ல 2 டைம் நடந்தா ஓகே. நெறைய டைம் வாரத்துல ஒரு 3, 4 தடவையாவது அது மாரி நடக்கும். ஸோ, அதனால 2 பேரும் கோஇன்சிடென்ட்டா வரும்போது உங்களுக்கு அது லவ்வா டர்ன் ஆயிருக்கும். ஆனா நம்ம ஜாக்சன் அது நம்ம கண்டுக்க மாட்டாரு. ஏன்னா அவரு சீனியர். ஸோ, ஒரு மாரி ஸ்வாகா இருப்பாரு. அவரு ஆக்சுவலி ரவுடி பசங்க கூட ஒரு கேங். ஆனா அவரு டீசென்ட்டா இருப்பாரு. மத்த பசங்க மாரி சிகரெட்டு, தம்மு ஐ மீன் சரக்கு அதெல்லாம் பண்ண மாட்டாரு நம்ம ஜாக்சன். டீசென்ட்டான பையன். ஆனா வந்து ரவுடித்தனம் பண்ணுவாரு. காலேஜ்ல ராகிங் பண்றதெல்லாம் பெரிய ஆளே நம்ம ஜாக்சன் தான். ஸோ சீனியர் வாய தொறந்தா போதும். நம்ம ஜாக்சன் தான். அப்புறம் தான் அவர் கேங் நேம்லாம் வரும். பட் ஆனா ஜாக்சன் தான் அதுல மெயினே லீடா இருப்பாரு. ஆனா நல்லா படிப்பாரு. நல்லா ஸ்போர்ட்ஸ் பிளேயரும் கூட. ஸோ இதே சைடு இதெல்லாமே உங்களுக்கு ஜாக்சன பத்தி இவ்ளோ நாளா தெரிஞ்சவங்களுக்கு. ஸோ ஜாக்சனோட கேரக்டர் அவ்வளவா உங்களுக்கு தெரியாது. அவர் எப்படி ரியாக்ட் பண்ணுவாரு. நம்ம போய் லவ் பண்றோம்ன்னு சொன்னா என்ன ரியாக்ட் பண்ணுவாரு உங்களுக்கு தெரியாது. அத பத்தி தாங்க நீங்க இப்ப நம்ம சாரா கிட்ட சொல்லிட்டு இருந்திருப்பீங்க. சாராவும் "அயன் வேணாண்டி சாரா சொல்றேன் கேட்டுக்கோ." அப்படின்னு சாரா சொல்ல, நீங்க "ஏய் சாரா இல்லடி என் ஃபீலிங்ஸ்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. உனக்கே தெரியும்ல என் ஃபீலிங்ஸ் எப்படிப்பட்டதுன்னு. ஆனா என் வீட்ட நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எங்க அப்பாவும் என் அம்மாவும் சரி ரொம்ப ஸ்ட்ரிக்ட் இந்த விஷயத்துலலாம். அதுல வேற என்ன பண்றதுன்னு எனக்கு சத்தியமா தெரியலடி. எனக்கு ஏதாவது ஐடியா குடு சாரா." "ஏய் பாருடி, வேற எதுக்காவது ஐடியா கேட்டா ஓகே. லவ் பண்றதுக்குலாம் ஐடியா கேட்காதடி. நானே சரியான மொரட்டு சிங்கிள்." அப்படின்னு சாரா சொல்ல, இங்க நீங்க, "ஏய் நீயாடி சிங்கிளு? இன்ஸ்டால எத்தன பசங்கள லவ் விட்டுருப்ப? ஏய் அது சும்மா டைம் பாஸ்க்குடி." "ஆ டைம் பாஸு. ஆ அதான் அன்னைக்கு பார்த்தனே. ஒருத்தவங்க கூட அம்மா நேரம் பேசுனீங்களாமே. ஆ ஏம்மா எனக்கா தெரியாது? ஆக்டிவ்ன்னு சூப்பரா காமிச்சது. இவ்ளோ நேரம் எதுக்கு தான் நீ ஆக்டிவா இருந்தன்னு எனக்கு தெரியல." அது வயன் என்ன வயன்? பாரு சாரா, எனக்கு தெரியாது. நீ தான் எனக்கு ஏதாவது வழி சொல்லு. சீனு கிட்ட எப்படியாவது என் லவ்வ கன்ஃபஸ் பண்ணி ஆகணும். நீ சொல்ற மாரி நான் அப்படியே அமைதியா போனேன்னு வச்சுக்கோயேன், அப்புறம் வேற எவ்வளோ தூக்கிட்டு போயிடுவேன் என் சீனியர. அதுக்கு நான் விட மாட்டேன்ப்பா. சீனியர் எனக்கு தான். ஜாக்சன் எனக்கு தான். ஏய் அவர் நம்ம சீனியர்டி. என்னாடி பேர்லாம் சொல்ற? அப்படின்னு இங்க நம்ம சாரா கேட்க, நீங்க அ அதெல்லாம் அப்படிதான். என்ன அவரு 3 இயர் நான் ஃபர்ஸ்ட் இயரு. என்ன இருந்தாலும் 2 பேரும் காலேஜ்ல தான் படிக்கிறோம். நான் ஸ்கூல்ல படிக்கிறேன். அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு மாரி சொல்லிட்டு இருக்கீங்க. சாராண்ணா முன்னாள் தாண்டி எல்லாமே நடக்குது. அந்த சார் வேற நம்மள டார்கெட் பண்ணிட்டாரு. அவ்வளோதான். நம்ம இன்டர்னல்ல கை வச்சான்னா முடிஞ்சு போச்சு. அப்படின்னு சாரா சொல்லு. ஏய் இன்டர்னல்லாம் பாஸ் ஆயிடலாம்டி. நீ வேற. நம்ம என்ன நல்லா என்ன நம்ம என்ன படிக்கவும் மாட்டோம். நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட் தான் நம்ம. அப்புறம் என்ன? படிச்சு மார்க் வாங்கி காமிச்சிடலாம். அவர் நம்மள கண்டுக்க மாட்டாரு. அப்படின்னு நீங்களும் சாராவும் சொல்லி சிரிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ நல்லா படிப்பீங்க தான் 2 பேரும். நல்லா டாப் ஸ்டூடெண்ட் சொல்ல முடியாது. ஆவரேஜாவே நல்லா படிப்பீங்க. எல்லாத்துலயும் பாஸ் ஆவீங்க அவ்வளோதான். ஸோ அப்படிப்பட்ட ஸ்டூடெண்ட் தான் நீங்களும் சாராவும். படிச்சிருவீங்க. எப்பப்போ என்னென்ன போர்ஷனோ அத கரெக்ட்டா முடிச்சிருவீங்க. அது உங்களோட கடமை. முடிச்சு தான் ஆகணும். ஸோ இதே மாரி தான் டேஸஸ்லாம் போகுது. ஓ! நீங்க ரெடியா இருக்கீங்க சீனியர் வரதுக்காக. சீனியர் 3 இயர்க்குன்னு தனியா ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும். ஸோ அங்க தான் நம்ம சீனியர் வருவாரு. நம்ம ஜாக்சன். அங்க தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. கையெல்லாம் கசக்கிட்டு நின்னுட்டு இருக்கீங்க. இப்போ சாரா பார்த்துட்டு, "ஏய் என்னாடி சீனியர் இன்னும் காணோம்?" அப்படி சாரா சொல்ல, "அதான் ஏன்டி எனக்கும் தெரியல. வரமாட்டாரோ? ஒருவேள லீவோ? என்ன ஆயிருக்கும்? ஏதாயிருக்கும்?" அப்படி சொல்லிட்டு ஓவர் திங்க் பண்றீங்க. சாரா அப்படியே மண்டையில கொட்டிட்டு, "எதுக்கு இப்போ ஓவர் திங்க் பண்றதுக்கு இப்போ டைமா? ஒழுங்கா என்ன பேச போறவன்னு என்ட்ட சொல்லு பாப்போம்." "அது என்ன சொல்லலாம்? அடி பாவி! இன்னும் ப்ரிப்பேர் ஆகலையா நீ?" அப்படி சொல்லி அவ கேட்குறா. "இல்லடி ப்ரிப்பேர் ஆகலடி" அப்படின்ற மாரி நீங்க சொல்றீங்க. அடி பாவி! ஒண்ணுமே பண்ணாம எப்படி போய் சொல்லப் போற? அதான்டி ஒண்ணுமே ப்ரிப்பேர் பண்ணலடி. என்னடி பண்ற? பயமா இருக்குடி யாரோ எனக்கு இத எடுத்து குட்றி. அப்படியே வந்துட்டேன்டி அட்ட ஸ்ட்ரெச்ல அப்படியே பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்துட்டேன்டி. அய்யய்யோ! அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது, இப்ப சாரா அப்படி தட்டுறா. நீங்களும் என்னன்னு பார்க்குறீங்க? பார்த்தா சீனியர் அவரு கேங்கோட அப்படியே மாஸா இறங்கி வராரு நம்ம காலேஜுக்கு. ஸோ நீங்களும் ஐய்யய்யோ! சீனியர் வந்துட்டாரு. இப்ப என்ன பண்றது? சாரா ஹெல்ப் பண்றி அப்படின்னு கேட்குறீங்க. ஏய் அந்த ஆண்டவனே நெனச்சாலும் உன்ன காப்பாத்த முடியாது. பை பை அப்படி சொல்லிட்டு இங்க சாரா ஓடிடுறா. அடி பாவி! கடைசி நேரத்துல கையெடுத்து விட்டா போயிட்டாளே! இப்ப என்ன பண்ணுவேன்? ஏது பண்ணுவேன்? அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது, இப்ப சீனியர் அப்படிதான் நம்ம ஜாக்சன் அப்படியே படிக்கட்டு ஏறி வரும்போது, நீங்க நின்னுட்டு இருக்கீங்க. ஜாக்சன் அப்படியே உங்கள ஒரு மாரி ஸ்டேர்ல கூட்டிட்டு அவர் கிளாஸ் ரூம்குள்ள போயிடுறாரு. நீங்கன்னா, ஐய்யயோ! இவரு என்ன போயிட்டாரு. ம் அ சீனியர் அப்படி கூப்பிடுறது. இவரு வேற இந்த ரூம்குள்ள போயிட்டாரு. ஐயோ! சரி கூப்பிடுவோம்.
அப்படி சொல்லிட்டு நீங்க சீனியர் சீனியர் கத்துறீங்க. அவங்க அங்க பசங்களோட அவர் ஜாலியா உட்காந்து அடிச்சு புடிச்சுட்டு பேசிட்டு இருக்க. இப்போ இதே சரி ஒருத்தவனுக்கு கால்ல விழுந்திருக்கும். "டேய் ஜாக்சன் உன்ன தான் கூப்பிடுறா போல இருக்கு அந்த பொண்ணு." "எது? என்னையா?" அப்படி சொல்லிட்டு இப்ப ஜாக்சன எட்டி பார்க்குறாரு. நீங்க தான் ஒரு மாரி கைய தயக்கமா நின்னு பார்த்துட்டு இருக்கீங்க. நம்ம ஜாக்சன இன்னசென்ட்டா பார்க்குறீங்க. ஜாக்சனும் அப்படிதான் லைட்டா விலக்கிட்டு ஐ மீன் அவங்க பசங்கலாம் அப்படி ரவுண்ட் கட்டி உட்காந்துருப்பானுங்க. ஸோ அத லைட்டா விலக்கிட்டு இவரு அப்படியே ஏந்திச்சு வராரு. இப்ப அப்படியே அவரோட கேங்கோட தான் வராரு. இப்போ நீங்க அப்படிதான் இத பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. இப்போ அவரோட கேங்கோட வந்து, "என்ன? ம். நானும் அப்பயிலேருந்து பார்த்துட்டு இருக்கேன். டெய்லி என்ன பார்க்குற. கோயின்சிடென்ட்டா வரோம் ஒரே இடத்துக்கு. என்ன பிரச்சனை உனக்கு?" அப்படின்னு ஜாக்சன் கேட்குறாரு. நீங்கனா அ அ அது அ அ அ அது அ அ அது அப்படின்னு அது 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 மட்டும் தான் வருது உங்க வாயில. இப்போ ஜாக்சன் அப்படியே உங்கள பார்த்துட்டு, "என்ன அது அதுன்னு மட்டும் தான் உன் வாயிலேருந்து வருமா? இல்ல வேற ஏதாவது வருமா? வாய தொறந்து சொல்லு. கொழுக்கட்டைய வச்சிருக்க?" அப்படி கலாய்க்கிற மாரி கேட்கும்போது பசங்கலாம் சிரிக்கிறானுங்க. உங்களுக்கு ஒரு மாரி எம்பாரசிங்கா இருக்கு. மாரியா அப்படி ஃபீல் பண்றீங்க. இப்ப ஜாக்சன், "டேய் எடுத்துங்கடா. ம். சொல்லு. என்ன விஷயம்? எதுக்கு என்ன கூப்பிட்ட?" "அ அ அது சீனியர் உங்ககிட்ட நான் தனியா பேசணும்." அப்படின்னு சொல்லும்போது, அங்க உங்க கேங்லேருந்து ஒரு பையன் ஒருத்தவன், அவன் வந்து, "ஏய் மச்சான் உனக்கு லவ் சொல்ல போறாடா" அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க ஒருத்தவன் சொல்ல, இப்போ சீனியர் அப்படியே நம்ம ஜாக்சன் அப்படியே, "ம். வாய மூடு. என்ன தனியா பேசினாலும் இங்கேயே பேசலாம். என் பசங்க தான். சொல்லு." அது சீனியர் ப்ளீஸ் கொஞ்சம் தனியா பர்சனலா பேசணும் ப்ளீஸ்." அப்படின்னு கேட்குறீங்க. சரி சொல்லிட்டு அப்படியே ஒரு கண்ணால சொல்லும்போது அந்த பசங்கலாம் உள்ள போயிடுறானுங்க. இப்போ சீனியர் அப்படிதான் ஐ மீன் ஜாக்சன் அப்படிதான் உங்க முன்னாடி நிக்க, "நீங்க ம் எனக்கு டைம் ஆகுது. சீக்கிரம் சொல்லலாம். எனக்கு அடுத்தடுத்து கிளாஸஸ்லாம் இருக்கு. அட்டெண்ட் பண்ணணும். ஸோ சீக்கிரம் சொல்லிட்டு நீயும் உன் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணணும்." ஆம், ம் என்ன? அப்படின்னு இப்ப ஜாக்சன் கேட்கும்போது, இங்க தயக்கத்தோட இவரு கை காலும் உங்க இடத்துல நிக்கவே இல்லங்க. இந்த அஞ்சான் படத்துல சொல்லுவாங்கல்ல, "நீ நிதானமா இல்ல, உன் கால் தரையில படலன்ற" மாரி தான் நின்னுட்டு இருக்கீங்க. ஜாக்சன் இப்ப அப்படியே உங்கள மேலயும் கீழயும் பார்த்துட்டு, "பாரு மொதல்ல காம் டவுன் ஆயிட்டு என்னன்னு சொல்லு. நான் ஒண்ணும் உன்ன கடிச்சு சாப்பிட்ற மாட்டேன். சொல்லு. நான் வெறும் மனுஷன் தான். உன்ன கடிச்சுலாம் சாப்பிட மாட்டேன். என்னன்னு சொல்லு." "சீனியர் டக்குன்னு சொல்றீங்க. எனக்கு உங்கள ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் யூ." அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு 2 செகண்ட் தாங்க இருக்கும். சொல்லிட்டு அப்படியே ஓடிடுவீங்க. இப்போ அவ என்ன சொன்னான்னு கூட தெரியல. இப்ப நீங்க கீழ ஓடிட்டு இருக்கும்போது, "ஏய் வன் என்ன சொன்ன போ." "அது சீனியர் நாளைக்கு சொல்றேன். மறக்காம இந்த இடத்துக்கு வந்துருங்க." அப்படி சொல்லிட்டு ஒரு பிளேஸ் சொல்லிட்டு அப்படி நீங்க போயிடுறீங்க. இப்போ ஜேசனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. சாரி ஜாக்சனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. பார்த்துக்கிட்டே இருக்காரு. இப்ப என்ன சொன்னா? "ஆ புடிச்சிருக்கா? ஐ லவ் யூவா? இல்ல எனக்கு புரியல." அப்படின்ட்டு இங்க ஒரு பக்கம் நம்ம சீனியர் ரொம்ப கன்ஃப்யூஸா இருக்காருங்க. பாவம். நீங்க பண்ண சின்ன குறும்பு வேலைனால அவரால அந்த கிளாஸே கவனிக்க முடியல. இப்போ இது வேற நீங்க வேற ஒரு இடத்துக்கு வர சொல்லியிருப்பீங்களா? அந்த இடத்துக்கு இப்போ நீங்களும் ஜ ஜாக்சனும் இப்போ அப்படியே நின்னுட்டுருக்கீங்க. "இல்ல எனக்கு புரியல. என்ன சொன்ன இப்போ?" "அது என் மனசுல இருக்கிறத சொன்னேன். வேற எதுவும் இல்ல." "உன் மனசுல இருக்குன்னா, அப்போ உனக்கு என்ன பிடிக்குமா? ம் சொல்லு." "ஆமா. ரொம்ப பிடிக்கும்." "என்ன இவ்ளோ போல்டா பேசுற? நெறைய பேர் என்ட்ட பயப்படுவாங்க. இவ்ளோ போல்டா இருக்கியே! உன் போல்ட்னஸ்க்கு ஒரு பெரிய சல்யூட் போடலாம்." "என்ன பயம்? நீங்க தானே சொன்னீங்க, எனக்கு அடிச்சா சாப்பிட போறேன்னு. அதனால தான் நான் டக்குன்னு சொல்லிட்டேன் சீனியர். அது ஏன் எப்படி வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, அது எனக்கு தெரியாது. புடிச்சிருக்கு. அவ்வளோதான். நான் சரியான பொறுக்கி, சரியான ரவுடியா இருப்பேன். ஆனா மத்த பசங்க மாரி சிகரெட்டோ, சரக்குலாம் அடிக்க மாட்டேன். டீசென்ட்டா தான் இருப்பேன். ஆனா ரவுடித்தனம் நல்லா பண்ணுவேன்." "பரவால்ல. எனக்கு அப்படிப்பட்ட பசங்கள தான் ரொம்ப பிடிக்கும். என் கிளாஸ்ல இருக்க பசங்கள்லாம் அப்படியே அமைதியா இருக்கானுங்க. ரொம்ப ரொம்ப சாதுவா நடந்துக்கிறானுங்க. இவனுங்க மாரி ஆளுங்கலாம் எவன் லவ் பண்ணுவான்னு எனக்கு தெரியல. என் ஃப்ரெண்டு மாரி இருக்கிறவங்க தான் லவ் பண்ணுவாங்க. ஆனா எனக்கு யாரையும் பிடிக்கல. எனக்கு உங்கள தான் பிடிச்சிருக்கு." அப்படின்னு நீங்க டைரக்ட்டாவே சொல்லிடுறீங்க. இப்போ ஜாக்சன்ட்டே, "சரி, ஓகே ஃபைன். டைரக்ட்டா சொல்றேன். அப்போ உனக்கு என் மேல அந்த அப்பேருந்து லவ்வா?" அப்படின்னு ஜாக்சன் நெக்ஸ்ட் கொஸ்டின் கேட்க நீங்க ஜாலியா ஜாக்சன்ட்ட பேச ஆரம்பிச்சுட்டு, "எனக்கு மணி ஆகுது. அடுத்த கிளாஸ் இருக்கு. நான் கிளம்புறேன்." அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடுறீங்க. "ஏய் ஒழுங்கா சொல்லிட்டு போ. உண்மையா எனக்கு புடிச்சிருக்கா?" "ஐயோ சீனியர் எனக்கு நீங்க தான் எனக்கு ரொம்ப இஷ்டம். போதுமா?"
அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுறீங்க. டக்கு டக்குன்னு சொல்லியிருப்பீங்க. இப்போ வாங்க, அப்படியே வாங்க, ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாமா? ஸோ இப்போ ஒரு பொண்ணு கை நிறைய பேக் வச்சுட்டு, இப்போ அப்படிதான் கையில் ஒரு ஃபோனை வச்சுட்டு அப்படியே அவ காலை டேப் பண்ணிக்கிட்டே ஒரு இடத்துல உட்காந்துருக்கான். அங்கே பார்க் தான் ஆக்சுவலி, ஒரு சைலண்டான பார்க்கில் அந்த பொண்ணு மட்டும் அப்படியே உட்காந்துட்டு இருக்கா, ஃபோனை ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கா. அவள் மூஞ்சிலாம் அப்படியே பேர் தூத்துது. அவள் ஷாலால எல்லாத்தையும் வைப் பண்ணிட்டு ரொம்ப நேரம் நின்றுட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. யாருக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ரொம்ப தாக்கத்தோட என்ன ஆகுமோ, அடுத்து நம்ம லைஃப் எப்படி போகுமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அவள் அப்படிதான் கால் பண்ணுறா யாருக்கோ, ஆனால் நாட் ரீச்சபிள், சுவிட்ச் ஆஃப் அப்படி தான் வந்துட்டு இருக்கு. ரொம்ப பயமா இருக்கு அந்த பொண்ணுக்கு. ஸோ ரொம்ப பயத்தோட நின்றுட்டு இருக்கும்போது யாரும் ஷோல்டர்ல அவ மேலே கை வைக்கிறாங்க. ஆக்சுவலி அது ஒரு அன்டைம் தான், லைக் ஒரு 12 இருக்கும். ஸோ ஒரு அன்டைம் போல தான் அந்த பொண்ணு நின்றுருக்கா. இப்போ ஐ மீன் அங்கே உட்காந்துட்டு இருக்கா தனியா, அவ மட்டும். இப்போ யாரும் வந்து அவன் மேலே ஷோல்டரில் கை வைக்கும்போது அவன் பயந்துடுறா. யாரு அப்படி திரும்ப பார்த்தா ஒரு லேடி இருக்காங்க. கொஞ்சம் யங்கெல்லாம் கிடையாது, கொஞ்சம் ஓல்டாக தான் இருப்பாங்க. இப்போ அவங்க பார்த்துட்டு, மா என்ன நீ இவ்வளோ நைட் ஆயிடுச்சு, நீ உட்காந்துருக்க, பாரு நீ அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. நீ இப்போ அந்த பொண்ணு அப்படி அவங்கள ஒரு மாதிரி ரொம்ப தயக்கத்தோட பார்த்துட்டு, அவன் கண்ணில் அவ்வளோ பயம் இருக்கு. அந்த அன்டைமில் ஒரு பொண்ணு தனியாக பார்க்கில் உட்காந்துட்டு இருக்கிறது எவ்வளோ பயமாக இருக்கும். இப்போ அந்த பொண்ணு அப்படியே அவங்கள பார்த்துட்டு ரொம்ப குழப்பத்தோடு இருக்கா. இப்போ அந்த பக்கத்தில் வந்து அந்த லேடி உட்காடுறாங்க. இப்போ அவங்க, மா அதாம்மா கேட்குறேன், மூஞ்செல்லாம் ரொம்ப பயமாக இருக்குது, இவ்வளோ இருக்குது, கையில் ஃபோனு, இத்தனை பேக்கு, இல்லை புரியல, எதுக்கு இவ்வளோ, எங்கேயா ஊருக்கு போறியா, ஏதாவது அட்ரஸ் வேணுமா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அந்த பொண்ணுக்கு என்னங்க சொல்லணும்னு தெரியல. ஒரு மாதிரி ரொம்ப கன்ஃபியூஸோட அவங்க இவங்க பார்த்துட்டு இருக்கா. என்ன என்ன வேர்டு அட்டன் பண்ணணும், அவங்க கேட்ட கேள்வி கூட அவள் காதில் விழுந்திருக்குமான்னு கூட தெரியல. அப்படியே அவங்கள ஒரு மாதிரி பார்க்குறா. இப்போ அவங்க அப்படியே அந்த பொண்ணை குலுக்கி, மா ஒன்று தான் கேட்குறேன், அப்போலேருந்தே என்ன ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கா அப்படி சொல்லும்போது கண்ணில் தான் அவளுக்கு ஆட்டோமேட்டிக்காக கண்ணீர் வருது அந்த பொண்ணுக்கு. இப்போ அவங்க பார்த்துட்டு, ஏய் பிள்ளை என்ன அழுவுற, என்னாச்சு உனக்கு, எதுக்கு தனியாக இங்கே இப்போ பார்க்கில் உட்காந்துட்டு, அது இந்த மாதிரி நேரத்தில் பார்க் திறந்து போட்டிருந்தா வந்து உட்காந்துருவியா, கிளம்பு அப்படின்னு சொல்லும் போது இப்போ அந்த பொண்ணு அப்படியே உங்களுமே கன்ஃபியூஸாக பார்த்துட்டு, இல்லை இங்கே ஒருத்தவங்க வருவாங்க, அவங்களுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன், அவங்க வந்தாலே நான் போயிடுறேன், கொஞ்ச நேரம் ஒரு 1/2 மணி நேரம் மட்டும் எனக்கு டைம் கொடுங்க, அவங்க வந்தோடனே நான் போயிடுறேன் ப்ளீஸ் அப்படின்னு இப்போ அந்த பொண்ணு கேட்டுட்டு இருக்கா. இப்போ அவங்க அப்படியே அவளை சுற்றி பார்க்குறாங்க, அந்த பொண்ணை சுற்றி பார்க்குறாங்க. நிறையா பேக்லாம் இருக்குது, துணி பையெல்லாம் இருக்குது, சம்திங் எங்கே பேக் பண்ணிட்டு ஏதோ ஒரு ஊருக்கு தாண்டி போகிற மாதிரி தான் இருக்குது. இப்போ அவங்க, அம்மா வெயிட் பண்ணுறேன் ஓகேம்மா, எதுக்கு இந்த பேக் என்னென்னமோ எடுத்து வந்திருக்கே, இது எதுக்கு அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அந்த பொண்ணு, அது அது வந்து ஏப்பில்ல உன்னை தானே கேட்குறேன், உன் பேர் என்ன, எந்த ஊர்லேருந்து வர, என்ன உனக்கு, எதுக்கு ஊருக்கு போறியா, இல்லை என்ன பிரச்சனை உனக்கு, வீட்டில் ஏதாவது சொல்லிட்டாங்களா, இல்லை எங்கேயா ஓடி போக பிளான் பண்ணுறியா அப்படின்னு அவங்க கரெக்டாகவே கேட்டுடுறாங்க. இப்போ அந்த பொண்ணும் அவள் பேரை சொல்ல ஆரம்பிக்கிறா. என் பேர் கிம் வான், நான் ஒரு பையனை சின்சியராக லவ் பண்ணிகிட்ருக்கேன், அவர் வரேன்னு சொல்லியிருக்காரு, என் வீட்டில் யாருமே ஒத்துக்கல, என்னை வேற ஒரு பையன் கூட கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பிளான் பண்ணாங்க, அதான் ஓடி போயிடலான்னு முடிவு எடுத்திருக்கோம், எனக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல, அது என் அத்தை பையன்தான், எனக்கு அவனை கல்யாணம் பண்ணிக்கணும் சுத்தமாக விருப்பம் இல்லை, அதனால தான் நான் காதலிச்சேன், அவருக்கு கூட போகலான்னு முடிவு பண்ணியிருக்கேன், இதை யார்கிட்ட சொல்லிடாதீங்க, யாராவது என்னை பற்றி கேட்டால் கூட ஒரு வார்த்தை கூட தயவு செஞ்சு எடுக்காதீங்க ப்ளீஸ், ஏன்னா அவரு கூட வாழணும் ரொம்ப ஆசை, என் வீட்டில் யாரும் ஒத்துக்கல, எங்கள் அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கார், இந்த மாதிரி விஷயம் எங்கள் அப்பாவுக்கு சுத்தமாக பிடிக்காது, அதான் அவங்களுக்கு தெரியாமல் நான் ஓடி வந்துட்டேன், இப்போ அவருக்கு தான் கால் பண்ணேன், அவர் எனக்கு வர சொன்னார், அதுதான் அவருக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், ஆனால் அவர் ஃபோன் எடுக்க மாட்டார், ரொம்ப பயமாக இருக்குது, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு எனக்கு ரொம்ப பயத்தோடு சொல்லிட்டு இருக்கீங்க. அவங்க அப்படியே உங்கள் ஷோல்டரில் கை போட்டுட்டு, என்னம்மா எந்த காலத்தில் இருக்க நீ, இங்கே பாரு, அப்பா அம்மா சொல்கிறத கேட்டுட்டு ஒழுங்காக ஒரு பொம்பளை பிள்ளைய நீ இருக்கணும், ஆனால் அவங்க பேச்சு கேட்காம யாரோ ஒருத்தவங்க உன்னை வெயிட் பண்ண சொன்னால் ஃபோன் பண்ண எடுக்க மாட்டானா, எந்த வகையில் அவனை நம்புற சொல்லு, இல்லை அவர் கண்டிப்பாக வருவார்,
கண்டிப்பா வருவாரு. அதான் பாஸ் கேட்குறேன். எந்த வகையில அவன நம்புற? அந்த பையன எந்த வகையில நீ நம்பிட்டு இருக்க? அப்படி இருந்தா அவன் இருக்கிற இடத்துக்கு உன்ன கூப்பிடலாம்ல. அவன் ஏன் உன்ன இங்க கூப்பிடணும்? அது அவங்க வீட்லயும் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. நாங்க எப்பயுமே இங்க தான் பார்த்துப்போம். அதனால தான் அவரு இங்க இங்க வர சொன்னாரு. எப்பயுமே நாங்க இங்க தான் பார்த்துப்போம். ஒருத்தர் ஒருத்தர். அதனால நானுமே இங்க வந்துடுறேன்னு சொன்னேன். அவரு வரேன்னு சொன்னாரு. ஆனா அவரு அவரு வரவே இல்ல. சொல்லி 1 மணி நேரம் மேல ஆகுது. ஃபோன் பண்ணா சுவிட்ச் ஆஃப்னு வருது. நாட் ரீச்சபிள் வருது. ரொம்ப பயமா இருக்கு. அவரு வருவாரு ஆனா எனக்கு 1/2 மணி நேரம் மட்டும் டைம் குடுங்க. அவரு வந்தோடனே நான் போயிடுறேன். ப்ளீஸ். இத யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. அப்படின்னு ரொம்ப கெஞ்சுறீங்க. ஸோ நம்ம சீனியர் ஜாக்சனுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அவரு இங்க வரேன்னு சொல்லி உங்கள இங்கேருந்து பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருப்பாரு. ஸோ உங்க வீட்ல ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுங்க. அவங்க மேரேஜ் வந்து வேற ஒருத்தவங்களுக்கு மீன் உங்க அத்தை பையனுக்கு தான் பண்ணி வைக்கலான்னு அவங்க பிளான் பண்ணாங்க. ஸோ அது என்ன கான்செப்ட்னு அப்படியே நம்ம கதை ஃப்ளோல பார்க்கலாம். ஸோ இப்போ அவங்க உங்களுக்கு ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணா அது உங்களுக்கு விருப்பம் இல்ல. உங்களுக்கு விருப்பமானது நம்ம சீனியரான ஜாக்சன் தான். ஸோ இதில எப்படிங்க போய் உங்க அத்தை பையன கல்யாணம் பண்ணுவீங்க? ஸோ அதனால தான் இப்ப அப்படி யோசிச்சுட்டு இருக்கீங்க. அவங்களும் இப்ப அப்படியே உங்கள பார்த்துட்டு, "இங்க பாரும்மா, நீ வயசு பொண்ணு. என்ன உனக்கு வயசு இருக்கும்?" எ எனக்கு 22 ஆகுது. ம். 22 வயசு உனக்கு. ம். அந்த பையனுக்கு எவ்வளோ இருக்கும்? அ அவருக்கு 25. ம். 25 வயசு. ஹ. இந்த 25 வயசுலயும் அந்த பையன் எந்த பொண்ணையும் பார்க்காமயா இருந்திருப்பான்? சொல்லு. நீ ஒரு காலேஜ் படிச்சிருப்பன்னு நெனச்சுக்கிறேன். ஓகே. ஆ அவன் ஒரு காலேஜ்லாம் முடிச்சுட்டு வேலைக்கு போயிருப்பான். கண்டிப்பா. நீங்க 2 பேரும் லவ் பண்ணியிருக்கீங்க. அதுக்கப்புறம் இடைப்பட்ட காலத்துல அவன் வேற ஒரு பொண்ண பார்க்காம இருந்திருப்பான். ஒரு ஆம்பளையா இருந்து அவனுக்கு அந்த கண்ட்ரோல்லாம் இருந்திருக்குமா என்ன? அப்டின்னும்போது நீங்க அப்படியே யோசிக்கிறீங்க. என்னடா இவங்க இப்படி சொல்றாங்களேன்ட்டு. இங்க பாரும்மா, இந்த காலத்து பசங்களையோ, இல்ல ஆம்பளையோ நம்பவே முடியாது. அதுவும் இங்க இரு நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு போற பசங்கள நம்பவே கூடாது. அப்படி இருந்தா அவன் வீட்டுக்கிட்டயும் ஒரு இடத்துக்கு அவன வர சொல்லலாம்ல. இப்போ நீ ஃபோன் பண்ணியும் அவன் எடுக்கலனா, அப்ப யார் ஃபோன் பண்ணாலும் அவன் எடுக்க மாட்டான். ஐ மீன் நீ போனா கூட அவன் உன்ன கண்டுக்க கூட மாட்டான். என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணும் புரியல. அதாவது அவன் வரமாட்டான்னு சொல்றேன். இங்க பாரும்மா, நான் ஒரு கதை சொல்லட்டுமா? என் கதைய சொல்றேன். நானும் உன்ன மாரி தான். இதே இடத்துக்கு ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன். எனக்கு இப்போ 71 ஆகுது. ம். 40 வருஷத்துக்கு முன்னாடி இப்படிதான் நானும் ஒரு பையன காதலிச்சேன். எப்போ ஸ்கூல்லேருந்து. அவனும் இப்படிதான். வெயிட் பண்ணுடா, வெயிட் பண்ணுடி, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பார்க்ல என்னை விட்டுட்டுப்பான். எப்படி இதோ இதோ என் வீட்டுக்கே. ஆனா என்ன தெரியுமா இல்ல டிஃப்ரெண்ட்டு? நீ உனக்கு 22 வயசு. அப்ப எனக்கெல்லாம் வெறும் ஒரு 15, 16 வயசு. எங்களுக்கு அப்பயே ஓடி போற எண்ணம் வந்துருச்சு. ஏன்னா வீட்ல ஒத்துக்கல. என் வீட்லயும் ஒத்துக்கல, அவங்க வீட்லயும் ஒத்துக்கல. அப்புறம் அப்படியே இருந்தோம். சரி ஓடி போறது தான் சொல்யூஷனு அப்படின்னு நினைச்சு நாங்க அதுக்காக வெயிட் பண்ணோம். அவன் இங்க இருக்க சொன்னான். நானும் வந்துருவான், வந்துருவான், திரும்ப வருவான்னு வெயிட் பண்ணி 40 வருஷம் ஓட்டிட்டேன். 40 வருஷத்துக்கு மேல ஓட்டிட்டேன். ஓட்டிக்கிட்டு இருக்கேன். அப்படின்னும்போது உங்களுக்கு ரொம்ப ஷாக்கா இருக்கு. அப்போ அவரு வரவே இல்லையா? ம்ஹ்ம். வரவே இல்ல. ஒரு நாள் வந்தான். வந்ததுக்கப்புறம் ம் அவன் கூட ஒரு பொண்ணு இருந்துச்சு. எ எ எ என்ன சொல்றீங்க? எனக்கு புரியல. அதாவது அவனுக்கு என் மேல சுத்தமா விருப்பம் இல்ல. நான் அவன காதலிச்ச அளவுக்கு அவன் என்ன காதலிக்கல. நான் தான் ஓடி ஓடி அவன காதலிச்சிருக்கேன் போல. ஆனா அவன் என்ன காதலிக்கவே இல்ல. அவனுக்கும் எனக்கும் நெறைய வயசு டிஃப்ரென்ஸ். ஆனா இருந்தாலும் நான் காதலிச்ச அளவுக்கு அவன் என்ன காதலிக்கல போல. என்ன சும்மா டைம் பாஸ்க்கு யூஸ் பண்ணியிருப்பான் போல. ஆனா எங்க லவ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்க காலேஜ் போகும்போது ஏதோ அப்போ நாங்க பெரிய படிப்புலாம் படிக்கல. ஏதோ தானோன்னு ஒரு பெரிய சின்னதா ஒரு டிகிரி படிப்போம். ஒரு பட்டம் எடுப்போம் அப்படின்னு தான் நாங்கலாம் போனோம். எங்களோட காலகட்டம் அப்படி இருந்துச்சு. ஒரு சின்னதா ஒரு பட்டம் வாங்கிக்கணும். ஆனா அந்த காலத்திலேயே நான் தான் வீட்ட விட்டு ஓடி வந்துட்டேனே. என் வீட்ல போனாங்கன்னா அவ்வளோதான். அருவாள் எடுத்துட்டு வந்து நின்றுவானுங்க. கொன்னுடுவானுங்க. அப்படிப்பட்ட குடும்பத்துல பொறந்தவ நான். ம்.
அதனால நான் என்ன பண்ணிட்டேன், "நீ ஏன் முடிஞ்சா நெனச்சு பாரு, நான் என்ன பண்ணியிருப்பேன்னு?" எனக்கு தெரியலையே. ம். இங்கே ஒரு தொழில பார்க்க ஆரம்பிச்சுட்டேன். அதாவது குப்பை கொட்டுறது. வேற வழி இல்ல. இந்த பார்க்கு ரொம்ப ரொம்ப பாழடைஞ்சு போன பார்க் தெரியுமா? நான் எப்பயிலேருந்தோ அந்த பார்க்குல வேலை செஞ்சுட்ருக்கேன். குப்பை பொறுக்கிட்டு இருக்கேன். ம். என்ன பண்றது? அப்பா, அம்மா பேச்ச கேட்கலனால குப்பை பொறுக்குற மாரி நெலம வந்து போச்சு. இது எனக்கு மட்டும் இல்ல. நெறைய பேர் காதலிச்சு கடைசில ஏமாந்து போய் இந்த மாரி இடத்துல தான் வந்து நிக்கிறாங்க. அப்பா, அம்மா பேச்ச கேட்காம, ஒழுங்கா அவங்க சொல்றத கேட்காம, அவங்க இஷ்டத்துக்கு அவசரப்பட்டுட்டு வந்தனால, என் நெலமைய பாரு. என் நெலம மட்டும் இல்ல. இந்த மாரி நெறைய பேர் இருக்காங்க. இப்போ நீ அந்த இடத்துல இருக்கிற. என்ன பொறுத்தவரைக்கும் நான் இருக்கிற இடத்துல நீ இருக்கக்கூடாது. அப்புறம் அவருக்கு என்ன ஆச்சு? ம். ஒரு நாள் வந்தாரு. வந்து என்ன பார்த்து "எப்படி இருக்கேன்னு?" கேட்டாரு. நான் நல்லா இருக்கேன்னு சொன்னேன். ஏன்னா என்னால வேற எதுவும் சொல்ல முடியல. ஏன்னா அவரு கூட வேற ஒரு பணக்கார வீட்டு ஒரு பொண்ணும், அப்புறம் அவருக்கு ஒரு குழந்தையும் இருந்துச்சு. அப்புறம் முடிவு பண்ணேன். அவரோட பொறுத்தவரைக்கும் பெரிய இடத்துல பொண்ண பார்த்துட்டாரு. அவர பொறுத்தவரைக்கும் அவர் குடும்பத்துல தேர்ந்தெடுத்த மாரி ஒரு பெரிய இடத்துல பொண்ண பார்த்துட்டாங்க. நான் அந்த பொண்ணு இடத்துக்கு ஈக்குவலா ஆகல. அதனால என்ன விட்டுட்டாரு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்றது? என் குப்பை பொறுக்குற வேலைய பார்த்துட்டு எனக்கு முடிஞ்ச அளவுக்கு என் சாப்பாட்டுக்கும், என் வயித்துக்கும் ஏதோ செலவு பண்ணிட்டு இருந்தேன். அவ்வளோதான். என் லைஃப் இப்படிதான் போச்சு. என்ன சொல்றீங்க? அப்போ நீங்க உங்க வீட்டுக்கு போகவே இல்லையா? ம். அதான் சொன்னேன்ல. போனா அருவாள் எடுத்துட்டு வந்துருவானுங்கன்னு. இங்க பாரும்மா, லைஃப்ன்றது ஒருத்தவங்க சொல்லி கைட் பண்ணி தான் லைஃப் போகணும்னு இல்ல. ஹ, இஷ்டத்துக்கு ஆடக்கூடாது. என்கிட்ட இருக்கு, என்ட்ட தெம்பு இருக்கு, என்னால முடியும், நான் ஒரு பெண். அ ஆ அப்படி இப்படின்னு ஓவரா ஃபெமினிசம் காமிச்சோம்னு வச்சுக்கோயேன், யாரா இருந்தாலும் யாருக்கா இருந்தாலும் கோவம் வரும். அதனால ஓவரா ஃபெமினிசம் காட்டவே கூடாது. ஆமா, பெண்கள் தான் எல்லாமே. ஆனா அது நான் இல்லன்னு சொல்லல. அதுக்குன்னு ஓவரா அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டோம், அது நம்மளே அழிச்சிரும். அளவுக்கு மிஞ்சின அமுதமும் நன்று நன்றுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம்ல. ஸோ அது மாரி உனக்கும் அது மாரி ஆயிடப்போது. அவன் வரமாட்டான். வேணா நீ பாரு. நீ எவ்வளோதான் ட்ரை பண்ணாலும் அவன் வரமாட்டான். அப்படின்னு நீங்க அந்த வேர்ட கேட்டதுக்கப்புறம், அவங்க ஸ்டோரி லிங்க் பண்ணும்போது, உங்க ஸ்டோரி லிங்க் பண்ணும்போது கிட்டத்தட்ட லிட்டரலி சேமா இருக்கு. இவ்ளோ ஃபோன் பண்ணி, இவ்ளோ கால்ஸ் பண்ணி வரல. ஸோ நம்ம இன்னும் ஒரு 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணணும்னு வெயிட் பண்றீங்க. வரவே இல்லங்க. ஃபோனும் எடுக்க மாட்றான். அப்ப என்னங்க இருக்கும்? ஸோ அப்படியே கதறி கதறி செம்மையா அழுதுட்டுருக்கீங்க. ஒரு மாரி ரொம்ப ஒரு மாரி ப்ரோக் ஆயி அப்படி அழுவுறீங்க. ரொம்ப ஒரு பெர்சன நம்பியிருப்பீங்க. ஆனா அந்த பெர்சனே வந்து உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு, இப்போ இப்படி நீங்க அந்த இடத்துல இருக்கீங்கல்ல. ஸோ லிட்டரலி அன்னைக்கு அந்த வயசானவங்க சொன்னேன்ல. ஸோ அவங்களோட ஸ்டோரியில நடந்த கதை தான் உங்களுக்கும் இப்ப நடக்குது. லிட்டரலி அந்த ஜாக்சன் வரவே இல்ல. நம்ம சீனியர் வரவே இல்லங்க. ஸோ ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்க சமாதானப்படுத்துறாங்க. ஆனா அவங்க லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு, ம் உன்ன மாரி தான். இதே இடத்துல கீழ உட்காந்துட்டு அழுதுட்டு இருந்தேன். அப்போ டேபிள்லாம் கிடையாது. இந்த மாரி சேர்லாம் கிடையாது. நம்ம உட்காந்துருக்கோமே, இதெல்லாம் கிடையாது. மணல்ல உட்காந்துட்டு அப்படியே அழுதா. யாரும் என்ன பார்க்கல தெரியுமா? அவங்கவங்க சந்தோஷமா அவங்க வேலைய பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு சந்தோஷமான வாழ்க்கை இருக்கனால சந்தோஷமா இருந்தாங்க. ஆனா நான் என் வாழ்க்கைய நானே மண்ணள்ளி போட்ட மாரி, சொந்த வாழ்க்கைய நானே சூனியம் வச்ச மாரி ஆயிடுச்சு. என்ன பண்றது? என் வாழ்க்கைக்கு நானே சூனியம் வச்சு, அத நானே அழிச்சுட்டேன். நானே அழிச்சுட்டேன். அது மாரி நீ பண்ணாதம்மா. வீட்டுக்கு போ. இல்ல போமாட்டேன். போனா எங்க அப்பா அம்மா என்ன கொன்னுடுவாங்க. அப்படின்னு நீங்க அழுறீங்க. அவங்க இப்ப அப்படியே கேட்குறாங்க. நீ ஓடி போனது உங்க வீட்டுக்கு தெரியுமா என்ன? இல்ல ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்கேன்னு சொல்லியிருக்கேன். அப்படியே ரொம்ப தேம்பி தேம்பி அழுகுறீங்க. அவங்க அப்படியே அங்க இருக்க தண்ணி எடுத்து குடுத்துட்டு, இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரும்மா. லைஃபு நெறைய கஷ்டம் குடுக்கும். நீ மேபி அந்த பையன லவ் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துருக்கலாம். இப்ப அவன் விட்டு போறனால உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல? ரொம்ப வலிக்குதுல்ல? ம். அப்படிதான் இருக்கும். நமக்கு புடிச்சவங்க நம்மள விட்டுட்டு போனா ரொம்ப வலிக்கும். ரொம்ப ரொம்ப வலிக்கும். அதே மாரி தான். நாளைக்கு உங்க அப்பா, அம்மாவுக்கும் இது நீ ரொம்ப புடிச்சிருக்கலாம். ஏன்னா வீட்டுக்கு ஒரே பொண்ணு நீ. அதனால உங்க அப்பா, அம்மாவுக்கும் உன்ன ரொம்ப பிடிக்கும். அந்த டைம்ல நீ அவங்கள விட்டுட்டு போறது நல்லா இருக்குமா சொல்லு? அப்படின்னும்போது நீங்க தலையாட்டிக்கிட்டு இல்லன்ற மாரி தலையாட்டுறீங்க. அழுதுகிட்டே, "சரி அழாத. தண்ணி குடி. இங்க பாரு. அழுகைய நிறுத்து. இதுக்கப்புறம் நீ அழணும்னு அவசியம் இல்ல. உனக்கான வாழ்க்கைய உங்க அப்பா, அம்மாவே உனக்கு அரேஞ்ச் பண்ணி தராங்க. உனக்கு தேர்ந்தெடுத்து
அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அத பண்றாங்க. ஆனா, அப்பா, அம்மா சொல்ற வார்த்தை என்னைக்குமே தப்பாகாது. அவங்க எடுத்துட்டு போற வாழ்க்கை உனக்கு ஒரு நல்ல பாதைய தான் குடுக்கும் தவிர, இந்த மாரி நீ நின்னு அழணும்னு அவசியம் இல்ல. அதனால உங்க அப்பா, அம்மா சொன்ன இடத்துக்கு நீ கண்டிப்பா கல்யாணம் பண்ணி போய் தான் ஆகணும். நீ வேணா பாரு. ஒரு சேஞ்சஸ் கிடைச்சா, இதே இடத்துல வந்து என்ன பாரு. சரியா? இப்ப கிளம்பு. இல்ல எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இங்க பாரும்மா, எனக்கும் இதே பயம் தான். ஆனா, என் வீட்ல இருக்கவங்களுக்கு நான் ஓடி போயிட்டேன்னு தெரியும். ஆனா, உங்க வீட்ல நீ ஓடி போனது தெரியாது. ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்கேன்னு சொல்லிருக்கு. வீட்ல எப்படியோ சமாளி. லவ் பண்ணும்போது எவ்வளோ விஷயம் சொல்லி சமாளிச்சிருப்பீங்க. ஆ? டான்ஸ் ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறேன்னு. இப்ப கூட பாரு, அவங்க கூட ஓட போற. ஆனா, ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்கேன்னு சொல்லியிருக்கு. இவ்ளோ காரணம் இருக்கு. ஏன்? உங்க அப்பா, அம்மாக்கு ஒரு காரணம் சொல்ல மாட்டியா? அப்படின்னும்போது, நீங்க அப்படியே அழுதுட்டு, அப்புறம் அவங்கள பார்க்குறீங்க. போம்மா, போ. ஒரு புது வாழ்க்கைய தொடங்கு. இதெல்லாம் மறந்துட்டு, ஆளுங்கள தயவுசெய்து நம்பாத. ரொம்ப நம்புற நீ. ரொம்ப சின்ன பொண்ணு தான் நீ. இன்னும் நெறைய நீ தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. கூடிய சீக்கிரத்துல தெரிஞ்சுப்ப. அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. அப்படியே நடந்து போயிடுறாங்க. நீங்க ஆனா அப்படி பேக் எடுத்துட்டு நேரா வீட்டுக்கு தான் போறீங்க. உங்க அம்மா நான் ரொம்ப அழுதுட்டு இருக்காங்க இங்க. ஏன்னா பயந்துட்டாங்க பிள்ளைய காணோம்னு. சொல்லியிருப்பீங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு. ஆனா அவங்க ஃப்ரெண்டு இன்னும் வரலன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால தான் இப்ப ரொம்ப அழுதுட்டு இருக்காங்க உங்க அம்மா. அப்படியே ஓடி போய் உங்க அம்மா ஹக் பண்ணிக்கிறீங்க. வயன்மா எங்கம்மா போன? ஆ என்னது கை நிறைய பேக் அப்படின்னும்போது நீங்க நடந்த எல்லாத்தையும் சொல்றீங்க. அவங்க உடஞ்சே போயிடுறாங்கங்க. நீங்க லவ் பண்ண மேட்டர் எதுவுமே தெரியாது. இத கேட்டு உங்க அப்பா அப்படியே அங்க இருந்த கட்டைய எடுத்து செம்மையா அடிக்கிறாரு உங்கள. இதுக்கு தான் உன்ன பெத்தனா? இதுக்கு தான் உன்ன பெத்தனாடி? அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா அடிக்கிறாரு. அப்படியே வலி தாங்க அப்படியே அழுகுறீங்க. உங்க அம்மா தடுத்தாலும் என்னங்க பண்ண முடியும்? தப்பு பண்ணியிருக்கீங்க. தண்டனை வாங்கி தானே ஆகணும். ஸோ சொல்லாம கொள்ளாம என்னென்னவோ வேலைய பண்ணிட்டீங்க. ஸோ அவங்க அப்பா ரொம்ப அடிக்கிறாரு. இப்ப அப்படியே கடைசியா சொல்றாரு, இங்க பாரு. வர முகூர்த்தத்துல உனக்கும் என் தங்கச்சி பையனானத்தை அவங்க தான் கல்யாணம். சொன்னது சொன்னதான். இது கல்யாணம் வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு இருந்த என் பொண்ணு, என் ஒரே பொண்ணான வயன் கூட பார்க்காம வெட்டி போட்டுருவேன். இப்படி வெட்டி போட்டுருவேன். பார்த்துக்கோ. ஒரு அளவு தான் எதா இருந்தாலும். லவ் கேக்குது இந்த வயசுல. ஒழுங்கா நான் சொல்ற பையனுக்கு கழுத்து நிட்டுற வேலையை பாரு. இதுவே கடைசி ஃபர்ஸ்டா இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டா இருக்கட்டும். அப்படின்ட்டு உங்க அப்பா போயிடுறாருங்க. ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. அம்மா உங்ககிட்ட வந்து ரொம்ப அழறாங்க. அவங்களுக்கு வந்து ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும். உங்க அப்பாவுக்கும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் தான். ஒரே பொண்ணு தான் நீங்க. இருந்தாலும் உள்ள போய் ரொம்ப ஃபீல் பண்றாரு. ஐயோ! புள்ளைய அடிச்சிட்டோம் போல இருக்குன்னு சொல்லிட்டு. நைட்டு அழுதுகிட்டே தூங்கியிருப்பீங்க. உங்க அம்மா புள்ளைய ரொம்ப அடிச்சிட்டீங்களேன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க. உங்க அப்பா அப்படி ரூம்க்கு வராங்க. வந்து பார்க்குறாரு. கை காலெல்லாம் வீங்கி வீங்கி போய் செவந்து செவந்து போயிருக்கு. செம்மையா அடிச்சிருப்பாருல்ல. ஸோ அந்த தழும்பெல்லாம் இருக்கு. அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவரு கொஞ்ச நேரம் அங்க ஃபீல் பண்ணிட்டு, கொஞ்சம் அழுதுட்டு ஒரு அப்படியே ரூம்க்கு போய் படுத்துட்டாரு. அவருக்கும் மனசு கேட்கல. அப்புறம் இவ்வளோ விஷயம் பண்ணியிருக்கீங்க. லிட்டரலி உங்க கண்ணெல்லாம் வீங்கி போயிருக்கு. ஸோ இப்போ அப்படிதான். இதே சரி ரொம்ப அப்படியே அப்செட்டா இருந்து, ரொம்ப லைஃப் ஒரு மாரி உங்களுக்கு ரொம்ப கேவலமா போயிட்டுருக்கு. லிட்டரலி பிடிக்கவே இல்லங்க. செத்துரலாமா தான் தோணும். நெறைய பேர் சூசைட் ட்ரை பண்ணியிருப்பீங்க. உங்க அப்பா, அம்மாக்காக தான் நீங்க வாழ்ந்துட்டுருக்கீங்க ஸ்டில் நவ். இப்போ சாரா உங்க பக்கத்துல உட்காந்துட்டு, "வயன், சொல்லு சாரா. என்னடி இப்படியே இருக்க போறியா என்ன? வேற என்னடி பண்ண சொல்ற? என் முடியலடி. சாகணும்னு ஆசையா இருக்கும். சாகவும் முடியல. வாழவும் முடியல. சாப்பிடவும் முடியலடி. யாருடி அவன்? ஏன்டி என் லைஃப்ல வந்தான்? ஏதோ அலைப்பாயுற மாதிரி என் லைஃப இப்படி பாய்ச்சிட்டு போயிட்டான்டி. ஏன்டி அவன் என்னை விட்டுட்டு போனான்? இன்ன வரைக்கும் நான் இந்த வலியை தாங்க முடியல சாரா. வலிக்குதுவா சாரா? குத்துதுடி. இதயம்லாம் குத்துது. சுத்தமா ஒண்ணுமே இல்லாம இருக்கு சாரா. சாப்பிட்டு அலசப்பா சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு சாரா. ஏன் முடியலடி. எனக்கு இதனால என்னை சுத்தி இருக்கவங்க ரொம்ப கஷ்டப்படுத்துறேன் சார். அம்மா அப்பான்னு எல்லாரும் கஷ்டப்படுத்துறேன். எனக்கு என் அத்தை பையனை சுத்தமா பிடிக்காது. வேற ஒருத்தவனை மனசுல வச்சுட்டு நான் ஏன் இன்னொருத்தவனுக்கு கழுத்து நீட்டணும்? சொல்லு நீ. அப்படியே உங்க சாராக்கு கோவம் வருதுங்க. அப்படியே ஸ்லாப் பண்ணிடுறான். நீங்க சாரா, ஏய் உனக்கு ஒரு ஆள் தான் நீ மரியாதை.
எவ்வளோடி உங்கள் அப்பா அம்மா இறங்கி போவாங்க? ஆ ஒரு ஃப்ரெண்டாக இருந்து எனக்கே கோவம் வருது. ம் எவ்வளோ உங்கள் அப்பா அம்மா இறங்கி போவாங்க? நினச்சி பார்த்தியா உங்கள் அப்பா அம்மாவை? இவ்வளோ வலி பாவண்டி அவங்க. பாரு என்ன இருந்தாலும் அவங்க பொண்ணு நீ, ஒரே பொண்ணு நீ. அவங்க பேச்சை கேட்காம இவ்வளோ வேலை பண்ணியிருக்க நீ. அதை நினச்சி ஏன் உனக்கு குத்துதா? அதை விட்டுட்டு எப்படி நான் இன்னொருத்தர் மனசில் வச்சுட்டு வேற ஒருத்தர் தாலி கட்டுவேன், கழுத்து கட்டுவேன்ட்டு. இல்லை எனக்கு புரியல நீ. என்ன பேசிகிட்டு இருக்க நீ? பாருவாயன் அப்பா அம்மா சொன்ன மாதிரி ஒழுங்காக அவங்க ஐ மீன் அந்த பையனுக்கு ஒழுங்காக கழுத்து நீட்டுற வேலையை பார் அப்படின்னும் போது நீங்கள் ஒத்துக்கவே மாட்டுறீங்க. ஏன்னா ஃபுல்லாக ஜாக்சன் 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 சீனியர் பின்னாடியே போனவங்க நீங்கள். அவர் தான் இந்த மாதிரி நீங்கள் மறக்க முடியலங்க. சரி சப்போஸ் நம்ம பாஸ்டாகவே இருந்தாலும் நம்மளோட எக்ஸாகவே இருந்தாலும் ஒரு ஒரு கட்டத்துக்கு மேலே மறக்க முடியாதுல்ல. அவங்க கூட இருந்த மெமரிஸ் பிடிச்சவங்கள சீக்கிரமாக மறக்க முடியாது. அவங்க கெட்டது செஞ்சாலும் சரி நல்லது செஞ்சாலும் சரி எவ்வளோ சீக்கிரம்லாம் இந்த உலகத்தை தாண்டினாலும் அவங்கள மறக்க முடியாதுங்க. ஸோ அப்படிப்பட்ட இதயத்தில் நம்ம சீனியர் வந்துட்டார். அப்படி இருக்கும்போது எப்படிங்க உங்களால் அதை ஏற்றுக்க முடியும்? ஸோ இப்படி தான் லிட்ரலி ப்ரோக் ஆகிருக்கீங்க. ஸோ எல்லாருமே வந்து உங்களை அப்படியே அவங்க கல்யாணம் பண்ணிக்கணும் தேவங்க கல்யாணம் பண்ணிக்கணும் தான் முடிவு பண்ணிகிட்ருக்காங்க. இதே சைடு வாங்க தேவங்கிட்ட போகலாம். தேவங்க வந்து பார்த்திங்கன்னா நீங்களாம் ரொம்ப உயிர். கல்யாணம் பண்ணால் வாயில தான் கல்யாணம் பண்ணுவேன் ஒத்த காலம் மனுஷன் நின்றுருக்காரு. ஸோ உங்களை தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படி ஒத்த காலம் நிற்கிறாரு. அவருக்குன்னா உங்களை சின்ன வயசுல ரொம்ப பிடிக்கும். அவருக்கு இப்போ 35 ஆகுது, உங்களுக்கு இப்போ 22 தான் ஆகுது. 2 பேருக்கு ஏஜ் கேப் அதிகம். இருந்தாலும் நீங்கள் வந்து இப்போது 22லேருந்து நீங்கள் எவ்வளோ வேலை பண்ணிட்டீங்க. ஆனால் நம்ம அவங்க பார்த்தீங்கன்னா 35 இருந்துட்டு உங்களே தாங்க விரும்பிட்டு இருக்காரு. அவருக்கு கொஞ்சம் மெச்சூரிட்டி ஆகட்டும் வெயிட் பண்ணி மனுஷனுக்கு 35 ஆகிடுச்சு. ஸோ எப்படியாவது நம்ம அதை அவங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஐ மீன் உங்கள் அத்தையும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு நல்ல டைம் கிடைக்குது. ஸோ அப்படியே தட்டும் மாற்றிக்கிறாங்க. அப்படியே வாங்க கல்யாணம்லாம் ஆகிடுது. கல்யாணம்லாம் முடிஞ்சு அந்த நைட் பார்க்கலாம். இப்போது அவங்க அப்படியே பெட்டில் ரொம்ப சுற்றி ஒரு ஹாப்பியாக இருக்கார். ஸோ ஃபைனல் உங்களுக்கு தாலிலாம் கட்டி இப்போ நீங்கள் அவரோட ஒய்ஃப் ஆகிட்டீங்க. இதே சைடு நீங்கள் அப்படியே பால் சொம்போடு உள்ளே வரீங்க. அப்படி பால் சொம்பு ஒரு இடத்த வச்சுட்டு பெட்டுக்கு அந்த சைடு உட்காருங்க. அவங்க அப்படியே ரொம்ப கன்ஃபியூஸோடு உங்களை பார்க்குறாரு. நீங்கள் அப்படி எதுவுமே பேசல, அமைதியாக உட்காந்து நீங்கள் அப்படியே தூங்கிட்டு அப்படியே அமைதியாக போய் பெட்டில் படுத்துடுறீங்க. நீங்கள் தேவங்க ஒன்றும் புரியல. வயன் ஏதாவது பேசலாமா? கல்யாணம் ஆயிருக்கு, ஏதாவது பேசலாமா அப்படின்னு அவங்க அப்படியே உங்கள் பின்னாடிலேருந்து கேட்குறாரு. நீங்கள் ஒரு மாதிரி எதுவுமே பேச முடியாமல் அழுதுட்ருக்கீங்க லிட்ரலி. ஸோ தேவங்க அது எதுவுமே தெரில. அவருக்கு நீங்கள் எதுவும் எஸ் சொன்ன மாதிரி தான் தெரியுது. ஸோ அப்படியே தேவங்க சரி நான் எப்படி உன்னை லவ் பண்ண, எப்படி நான் உன்னை காதலிச்சேன்ட்டு தான் சொல்கிறேன். ஆக்சுவலி எனக்கு சின்ன வயசுல உன்னை ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எப்படி சொல்கிறது, நீ எப்போது 10th படிக்க ஆரம்பிச்சோ அப்பயே நான் உன் மேலே விழ ஆரம்பிச்சிட்டேன். குட்டி சடை போட்டுட்டு ரொம்ப அழகாக இருப்பேன். யூனிஃபார்மில் ரொம்ப அழகாக இருப்படி நீ. எனக்கு அப்பயே உன் மேலே ரொம்ப ஒரு ஆர்வம் வந்துடுச்சு. கல்யாணம் பண்ணால் உன்னை மட்டும்தான் பண்ணுவேன்னு என் வீட்டில் இருக்கவங்கள்ட்ட சொல்லி வைப்பேன். அதுபடி இன்னைக்கு என் பொண்டாட்டியா என் கூட என் ரூமில் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காருங்க. இதே சார் நீங்கள் தூங்கிட்டீங்க. ஆக்சுவலி சரி கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் பேசியிருப்பாரு. இப்போதே அவங்க எந்த ரெஸ்பான்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பார்த்தா நல்லா கொரட்டு விட்டு தூங்குறீங்க. கண்ணிலேருந்து அவ்வளோ கண்ணீர் உங்களுக்கு. ஸோ என்ன பண்ணுறது, ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் இவர் தான்ற மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் நீங்கள் நம்ம அவங்க அக்செப்டே பண்ண மாட்டீங்க. ஏன்னா இது வந்து ஒரு ஃபோர்ஸ் மேரேஜ், கட்டாய திருமணம் அப்படின்னும் போது அவங்க அப்படியே உங்களை அப்படியே அவங்க எழுப்புறாரு. உங்களுக்கு கோவம் வந்துடுது. இப்போ என்ன பிரச்சனை உங்களுக்கு? இப்போ நீங்கள் என்ன லவ் பண்ணா என்ன, பண்ணலனா என்ன? நான் இதை கேட்டேனா? இல்லை என்னது இங்கே பாருங்க, நான் உங்கள் ஒய்ஃபா நான் இப்போ சொன்னேன் நீங்கள் ஹஸ்பண்டுன்னு. ரொம்ப ஹஸ்பண்ட்னா அப்படி நீ என் ஒய்ஃபு நான் ஹஸ்பண்டு அப்படி இப்படின்னு என் மனசில் என்ன இருக்குன்னு தெரியுமா? இங்கே பாருங்க, எனக்கு உங்களை சுத்தமாக இல்லை. எனக்கு உங்களை சுத்தமாக பிடிக்காது. நான் வேற ஒருத்தவர் இதயத்தில் வச்சுருக்கேன். ஜாக்சன் என் காலேஜ் சீனியர். அவர் என்னை விட்டு போயிட்டாரு தான். இருந்தாலும் அவர் தான் இதயத்தில் இருக்கார். எப்பயாச்சும் ஒரு நாள் என்கிட்ட வருவாரா, அவருக்காக தான் காத்துட்ருக்கேன். ஏங்க நானா என் ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்காம உங்கள் இஷ்டத்துக்கு பேசுவீங்க? இல்லை எனக்கு புரியல. உங்கள் இஷ்டத்துக்கு வேணா பேசுவீங்களோ? இங்கே பாருங்க, எனக்கு உங்கள் கூட லைஃப் வாழ ஆசை கிடையாது. வீட்டில் இருக்கவங்க எல்லாம் சேர்ந்து என்னை ஃபோர்ஸ் பண்ணாங்க தவிர எதுக்காக உங்களுக்கு கல்யாணம் பண்ணல. என் விருப்பன்றது
ஒரு பர்சன் கூட இல்லை தேவம். தயவு செஞ்சு நீங்கள் அப்படி நினச்சிடாதீங்க. இப்போ எப்பயுமே வராது. அவர் வந்துட்டாருன்னா அவர் கூட போயிடுவேன். டிவோர்ஸ் அப்ளை பண்ணுறதுலாம் செகண்ட் தான். அவர் வந்துட்டாருன்னா உடனே போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படுத்துடுறீங்க. ஏசைத்தவங்க பார்க்கணுமே, கண்ணில் அவ்வளோ கண்ணீரோட நின்றுட்டு இருக்காருங்க. ரொம்ப லவ் பண்ணியிருப்பாரு. இப்படி நீங்கள் பேசுவீங்கன்னு சத்தியமாக சார் அவர் நம்ம தேவங்க எக்ஸ்பெக்டே பண்ணியிருக்க மாட்டார். இப்படி பேசிட்டீங்களே, அவர் ரொம்ப கஷ்டப்படுத்தியிருப்பீங்க. ஸோ லிட்டரலி அவங்க ப்ரோக் ஆகிட்டு அப்படி உட்காந்துருக்காரு. ஸோ லிட்டரலி அவர் ரொம்ப அப்செட் ஆகிட்டாரு. இதே நீங்கள் அழுதுகிட்டே தூங்கியிருப்பீங்க. ஸோ அப்படியே அவங்க எதுவுமே பேச முடியல. அவர் அப்படியே கீழே அப்படியே துணியை போட்டுட்டு அவர் படுத்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. கண், மூக்கு, வாயெல்லாம் செவந்து போயிடுச்சு பிள்ளைக்கு. ஸோ ரொம்ப கஷ்டப்படுறாரு, ரொம்ப ஃபீல் பண்ணுறாருங்க. ஸோ உங்களால் என்ன பண்ண முடியும்? அவரால் எதுவும் பண்ண முடியாது. ஸோ உங்களை கம்ஃபர்ட் பண்ணணும்னு நினச்சா கூட இப்போ அந்த சிச்சுவேஷனில் அவர் இல்லை. அவருக்கே ஒரு கம்ஃபர்ட் தேவைப்படுது. என்னங்க பண்ண முடியும்? 2 பேரும் மாறி மாறி 2 பேருக்குள்ள அவ்வளோ டிஸ்டன்ஸ். அப்படியே அந்த சைடு லெஃப்ட் சைடு அவர், ரைட் சைடு நீங்கன்ட்டு திரும்பி படுத்துருக்கீங்க ஒன் சைடா. ஸோ 2 பேர் பார்க்கக்குள்ள இல்லை. அப்படியே தான் அந்த நைட் போயிருக்கோம். ஸோ வெட்டிங் நைட் எதுவுமே உங்கள் 2 பேருக்குள்ள நடந்திருக்காது. ஜஸ்ட்டு அப்படியே தான் அந்த பால், ரொம்ப சூடான பால் ஆறி போய் அதில் அது இதுன்னு என்னென்னமோ அழுக்கெல்லாம் தூசுலாம் விழுந்து அது ரொம்ப ஆயிடுச்சுங்க. இதாங்க டேஸஸ்லாம் போகுது. அவர் மட்டும் ஆஸ் யூஷுவல் ஒர்க் போவார். உங்ககிட்ட சொல்லிட்டு தான் போவார். ஆனால் நீங்கள் அதை எதையும் பாதர் பண்ணாமல் நீங்கள் மட்டும் உங்கள் வேலையை பார்த்துட்ருக்கீங்க. இப்படி தான் டேஸஸ்லாம் போயிட்டுருக்கு. நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு அளவுக்கு மேலே அவங்க கூட இருக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய டைம் உங்கள் வீட்டில் போய் உட்காருவீங்க. உங்கள் வீட்டில் நிறைய திட்டு வாங்குவீங்க. ஏன்னா கல்யாணம் பண்ணிவிட்டு புருஷன் வீட்டுக்கு போகாமல் அது என்னங்க அவங்க வீட்டிலேருந்து அப்படியே இங்கே வந்து அம்மா வீட்டில் உட்காந்துட்டு இருந்தா யாருங்க ஏற்றுப்பா? சொசைட்டி என்ன பேசும் அதுதானே எல்லாரும் பார்ப்பாங்க. ஸோ அது மாதிரி தான் இங்கே நீங்கள் ரொம்ப ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்கீங்க. அது அவங்க வீட்டுக்கு போகவே உங்களுக்கு சுத்தமாக இஷ்டம் இல்லை. உங்கள் வீட்டில் தான் இருக்கீங்க கொஞ்ச நாளைக்கு. அதுக்கப்புறம் தான் அவங்க வீட்டுக்கு வருவீங்க. அது அவங்களை கூப்பிட்டுட்டு போவார். ஸோ அப்புறமா அவர் அவங்க வெளியே போகும்போது உங்களையும் கூப்பிட்டுட்டு போவார். ஆனால் நீங்கள் எதுவுமே மூஞ்சில் ஒரு சிரிப்பு கூட இல்லை. அப்படியே கோபத்தில் தான் பேசுவீங்க. அது அவங்க ரொம்ப ஆசை நீங்கள் சிரித்து பேசணுன்னு. ஆனால் நீங்கள் சிரிக்க கூட மாட்டுறீங்க. அது அவங்க பார்த்து ரொம்ப வருத்தப்படுறாரு மனுஷன். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட தான் ஹாப்பினஸ் தேடுறதுக்காக தான் உங்கள திரும்ப உங்கள மேரேஜ்லாம் பண்ணியிருப்பாரு. ஆனா, இந்த மேரேஜும் ரொம்ப ஒரு ஃபோர்ஸ் பண்ணி நடந்திருக்குன்னு இப்ப தான் அவருக்கு தெரியும். ஸோ, அவர்கிட்ட சொல்லும்போது, எனக்கு விருப்பம் இருக்கு அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. இல்லைன்னா அவரே வேணான்னு இந்த கல்யாணத்த சொல்லியிருப்பாரு. சொன்னா அவங்க அம்மா பிளான் பண்ணி இவ்வளோ பண்ணியிருப்பாங்க. அவங்க நெறைய தாட்டி அவங்க அம்மா கிட்ட போய் சொல்லியிருப்பாரு. இது தெரிஞ்சிருந்தா நான் வேற யாருக்கா குடுத்துருப்பேனே. ஏன் நீங்க சொல்லவே இல்லைன்னு நெறைய சண்டைலாம் நடந்திருக்கும். ஆனா, என்னங்க பண்ண முடியும்? விதிப்படி நீங்களும் அவங்க செய்யணும்னு தான் இருந்திருக்கு. ஸோ ஆனால் உங்களுக்குமே சுத்தமாக அவங்க மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை. நிறைய தாட்டி நம்ம ஜாக்சனுக்காக ட்ரை பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு எந்த இன்ஃபர்மேஷனும் கிடைக்கல. என்ன பண்ணுறீங்கன்னா நீங்களும் ஜாக்சனும் எப்பயோ ஒரு இடத்துக்கு மீட் பண்ணுவீங்களே ஒரு பார்க், அதே பிளேஸில் திரும்பவும் உட்காருங்க. அப்போது அப்படிதான் அங்கே திரும்பவும் அதே லேடியை பார்க்குறீங்க. அந்த வயசானவங்களை பார்த்துருப்பீங்களா, எப்போ நீங்கள் ஓடி போகும்போது உட்காந்துருப்பீங்களே பார்க்கில் 12 மணிக்கு ரொம்ப தனியாக, அதே லேடி தான் அப்படியே உங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்து, என்னம்மா கல்யாண வாழ்க்கைலாம் எப்படி போகுது, நல்லா போதா ம் அப்படி சொல்லி அவங்க கேட்குறாங்க. என்னம்மா நெத்தியில் ஒரு குங்குமம் கூட இல்லை. அப்படி கேட்கும்போது நீங்கள் அப்படியே உங்களை பார்த்து மறைச்சிட்டு, இந்த திருமணம், அதாவது இந்த கல்யாணம் நான் நினச்ச மாதிரி எதுவும் நடக்கலையே. நான் நினச்ச மாதிரி ஜாக்சன் கூட எனக்கு நடந்தது. இன்னமும் நான் சந்தோஷமாக கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாதிரி பேசுகிறீங்க. எனக்கு அவர் சுத்தமாக பிடிக்கல. வந்து என்கிட்ட வந்து பேசுகிறாரு. எனக்கு ஒன்றுமே புரியல. நீங்கள் சொன்னீங்க லைஃப் மாறணும், ஒன்றும் மாறல. இன்னைக்கு கொஞ்ச நாளில் நான் அவரை விட்டு நானே போக போகிறேன். ஏன்னா எனக்கு அவர் கூட இருக்கவே பிடிக்கல. எனக்கு ஜாக்சன் எப்போ பார்த்தாலும் அவரே என்ன ஃபுல்லாக அவர் தான் வந்துட்டுருக்காரு. அவர் இருக்கிற இடத்துல வேற ஒருத்தவரை எப்படி நான் நினச்சி பார்க்க முடியும்? அப்படியே சொல்லும் போது அவங்களுக்குமே ரொம்ப ஒரு மாதிரி ஆகுது. அவங்க அப்படியே, உனக்கு 10க்கு இல்லை 1000 தாட்டி சொன்னாலும் உனக்கு புரிய போகிறதில்ல. 1ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைங்களுக்கு சொன்னால் புரியும். நான் உனக்கு புரிய போகிறது. இங்கே பாருமா, நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரிய மாட்டுது. இங்கே பாரு, நீ என்னதான் நினச்சாலும் அந்த பையன் வரமாட்டான். ஒழுங்கா அந்த கல்யாணம் பண்ணி வைக்க ஒரு பையனை அவன் கூட குடும்பம் நடத்துகிற வேலையை பாரு. முடியவே முடியாது. எனக்கு அவனை சுத்தமாக பிடிக்கல. நான் எவ்வளோ சொல்லிட்டு இருக்கேன், நீங்கள் என்ன நான் அவன் கூட வாழன்றீங்க. எனக்கு அவன் மூஞ்சியும் அவன் ஒரு ஆளுன்ட்டு அவன் கூட வாழ சொல்கிறீங்க. பாருமா, ஒருத்தவங்க இருக்கும்போது அந்த அருமை தெரியும், இல்லாதப்போ தான் அவங்க அருமை தெரியும். அவன் எனக்கு என்ன பண்ணிட்டான், எனக்கு அவன் அருமை தெரியுது. எனக்கு இப்போ ஜாக்சன் வேணும், அவ்வளோதான். ஜாக்சன் வேணுமா என்ன அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. நீங்களும் அவங்களுக்கு கன்ஃபியூஸ் லுக்கோட ஒரு பையன் சொன்னல, ஒரு ஃபோட்டோ கூட காமிச்சியே,
அவன் கொஞ்ச நாள் முன்னாடி இந்த பார்க்கு வந்தான். என்ன சொல்கிறீங்க? ம். ஆமாம். உன்ன மாதிரியே இந்த சேர்ல உட்காந்துட்டு கொஞ்ச நாள் ஃபீல் பண்ணிருந்தான். மேபி அவனு ஒன்று லவ் பண்ணிருப்பானான்னு தெரியல. இப்போ அவரு இருப்பாரா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. யாருக்கு தெரியும். அவன் கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தான், சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருந்தான், அப்புறம் கிளம்பி போயிட்டான். அந்த டைமில் உன்னை தேடி வந்துருக்கலாம்ல, அந்த இடத்துல உட்காரத்துக்கு பதில் உன்னை தேடி வந்துருக்கலாம், ஏன் அவன் வரல அப்படின்னு அந்த வயசானவங்க உங்களை பார்த்து கேட்குறாங்க. உங்கள்கிட்ட ஆன்சரே இல்லை, என்ன சொல்கிறதுன்னு கூட உங்களுக்கு தெரியல, அப்படி அமைதியாக இருக்கேங்க. இப்போ இப்படி தான் கொஞ்ச நேரம் டைம் போயிட்டே இருக்குது. அவங்களும் உங்ககிட்ட ஏதோ சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் ஜாக்சன் அங்கே வந்தாரா, சீனியர் அங்கே வந்தாரான்னு சொல்லிட்டு உங்களால் இன்ன வரைக்கும் அக்செப்ட் பண்ண முடியல. அவங்க சொல்கிற மாதிரி உங்களை தேடி வந்துட்டலாம்ல, ஆனால் ஏன் வரல? ஸோ அப்படியே நீங்கள் கன்ஃபியூஸாக அவங்க கூட பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போ உங்களுக்கு ஒரு கால் வருது அன்னோன் நம்பர்லேருந்து. நீங்களும் இருங்க, கால் வருது, பேசிட்டு வந்துடுறேன். பேசுமா அப்படின்னு அவங்க சொல்லும் போது நீங்களும் ஹலோன்றீங்க. அங்கேருந்து நம்ம சீனியர் தான், ஜாக்சன் தான். ஹலோ ஒன் அப்படின்றாரு. அவ்வளோதான், நீங்கள் வேர்ல்டே உங்களுக்கு ஸ்டாப் பண்ண மாதிரி ஆயிடுச்சு லிட்ரலி. இப்போ வாங்க ஒரு ஃப்ளாஷ்பேக் போகலாம். நீங்களும் ஜாக்சன் இப்படி தான் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்க. நம்ம ஒரு பார்ட் முடிச்சிருப்போம்ல அந்த இடத்துல. ஸோ அதுலேருந்தே கண்டினியூ பண்ணலாம். நீங்களும் லவ்வை சொல்லியிருப்பீங்க. ஜாக்சனும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவர் அக்செப்ட் பண்ணியிருப்பார். அப்புறம் அவருக்குமே உங்களை பிடிக்க ஆரம்பிச்சிருக்கும், உங்களுக்குமே ஜாக்சன் ரொம்ப 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 பிடிக்க ஆரம்பிச்சிருக்கும். 2 பேரும் சீக்ரெட்டாக லவ் மெயின்டைன் பண்ணியிருந்தாலும் அது ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த காலேஜ் முழுக்க தெரிய வந்திருக்கும். அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம், கொஞ்சம் இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்களும் ஜாக்சனும் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் ஆகிடுச்சு. ஏன்னா ஜாக்சன் சீனியர்னால அவர் கிளம்பிட்டாரு. அதுக்கப்புறம் நீங்கள் தானே சீனியர் ஆக முடியும். ஸோ அந்த டைமில் ஜாக்சன் நீங்கள் ஒர்க் போகிற இடத்துல தான் மீட் பண்ணிப்பீங்க, கெஃபே இல்லைனா பார்க்கு. நீங்களும் ஜாக்சன் மீட் பண்ணுவீங்களே அதே பார்க்கு தான், அங்கே வந்து மீட் பண்ணிப்பீங்க. வீட்டுக்கு தெரியாமல் வந்து ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன், ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போகிறேன்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் நம்ம ஜாராவை கூட்டிட்டு நேராக இங்கே தான் வந்துடுவீங்க. அப்போ பொண்ணு 2 பேரும் ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்துட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் இப்படிலாம் ஒரு இஷ்யூ ஆகிருக்கும், உங்கள் வீட்டில் தெரிய வந்திருக்கும். இவன் என்ன ஒன்றா ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறான்னு சொல்லிட்டு. ஒரு நாள் உங்கள் ஃபேமிலியிலேருந்து ஒருத்தவங்க நீங்களும் ஜாக்சன் வண்டியில் போகிறத பார்த்துருப்பாங்க. அது உங்கள் அப்பாவுக்கு தெரிய வந்திருக்கும். அதுலேருந்து உங்கள் அப்பா உங்களுக்கு வெளியே விடலை. அதுக்கப்புறம் 1 மந்த் 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் நீங்களும் உங்களோட செமஸ்டர்ஸ்லாம் முடிச்சுட்டு எப்படியும் நீங்களும் வேலைக்குன்னு வெளியே வந்து தானேங்க ஆகணும். அந்த டைமில் கெஃபே அதே மாதிரி தான் பார்க்குன்னு சொல்லிட்டு மீட் பண்ணுவீங்க. ஸோ அப்போ ஒரு நாள் நீங்கள் அப்படி ஃபோன் பேசிகிட்டு இருந்திருப்பீங்க ரொம்ப சிரிச்சுட்டே. உங்கள் அம்மா கேட்டுட்டு ஸோ லைக் அவங்க திட்டிருப்பாங்க, நீங்கள் ஜாக்சன் கூட தான் பேசுகிறீங்கன்னு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் யாரடியாவன்னு சொல்லிட்டு ரொம்ப சண்டையாக இருக்கும். இப்போ நீங்கள் அம்மா ஃபோனை கொடுங்கம்மா, அது யாரடியாவா, யாரவா, சும்மா நானும் பார்த்துட்ருக்கேன், காலேஜில் ஒரு பையனை லவ் பண்ணேன், அப்புறம் மார்க் ஒழுங்காக எடுக்கலன்னு பார்த்தா யாரவ அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அப்படியே உங்கள் அம்மா அட்டன் பண்ணி, தம்பி யார் பண்ணி என்ன என் பொண்ணுக்கிட்ட பேசிகிட்டு இருக்க அப்படின்ட்டு இங்கே உங்கள் அம்மா கத்தும் போது ஜாக்சன் ஃபோனை கட் பண்ணிடுறாரு. இதே சார் நீங்கள் அம்மா அது வந்து அம்மா சொல்கிறது புரிஞ்சுக்கோம்மா, அது இங்கே பாருவாயன், நான் அப்போ இப்பயும் முடிவு பண்ணிட்டோம், நீ எப்போ அந்த பையன் கூட வெளியே போகிறதோ, ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறேன்னு எப்போ போய் சொல்லிட்டு போனியோ அப்பயும் முடிவு பண்ணிட்டோம். என்ன என்ன முடிவு அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. உங்கள் அப்பாவோட அத்தை பேராரா அவங்க தான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு. ஏன்னா வெளியே உனக்கு பார்த்தா கண்டிப்பாக உனக்கு மாப்பிள்ளை கிடைக்காது, அதனால அவங்க உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டான். முடிவை நான் மாற்றுறதா இல்லை, உங்கள் அப்பா மாற்ற போகிறது கிடையாது. ஒழுங்கா உன் அக்கா தாலி கட்டுவான், கழுத்துன்ற வேலையை பாரு. உன்னை சும்மா கொஞ்சம் சரி ஆசையாக நமக்குன்னு இருக்க ஒரே பொண்ணு பொத்தி வளர்த்தா இப்படி தான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா அடிக்கிறாங்க. அங்கே இருக்கிற ஒரு கரண்டி அடிச்சு செம்மையாக அடிக்கிறாங்க. உடம்பு ஃபுல்லாக அப்படி ரிட்ரீட் ஆகிடுது. உங்கள் அப்பா ஈவினிங் போல் ஒர்க்லாம் முடிச்சுட்டு அவர் சும்மா சிம்பிளாக ஒரு பிஸ்னஸ் வச்சுருப்பாரு. அந்த பிஸ்னஸ்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா நீங்கள் போய் அழுதுட்டு இருக்கீங்க. உங்கள் அப்பா பார்த்துட்டு ஏன்னாச்சுன்னு கேட்க உங்கள் அம்மா நடந்து எல்லாத்தையும் சொல்லும் போது உங்கள் அப்பாவுக்கு செம்மக்கும் வருது. நீங்கள் அப்படியே உங்கள் அப்பாவோட காலில் கீழே அப்படியே காலில் விழுந்து, அப்பா அது வந்து அப்பா காலேஜில் லவ் பண்ண சீனியர் தான்ப்பா, எனக்கு அவர் தான் ரொம்ப பிடிக்கும், எனக்கு அவர் தான் வேணும், அவர் இல்லைன்னா நான் வாழ மாட்டேன், செத்துருவேன்ப்பா அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கா. உங்கள் அப்பா அப்படி உங்கள் கழுத்தை நடிக்க, அப்போ செத்துரு, எனக்கு வேணாம், செத்துரு அப்படி உங்கள் அப்பா சொல்லும் போது ஃபுல்லாக நீங்கள் ஷாக் ஆகிடுங்க. அப்போ கழுத்தை நடிக்காதீங்கப்பா
அப்படின்னு நீங்க துடிக்கிறீங்க. உங்க அம்மா வந்து எடுத்துட்டு, ஏங்க விடுங்க, நமக்குன்னு இருக்க ஒரே பொண்ணு, புத்தி புத்தி வளர்த்துட்டோம், ஆசையாக வளர்த்துட்டோம், கொன்னா நம்ம மேலே தான் தப்பாக ஏதாவது போயிடும், வேணாம் வேணாம், எனக்கு என் புருஷன் முக்கியம், இவ்வளோ மாதிரி ஆளுங்களை கொலை பண்ணுறதுக்கெலாம் நம்மளாம் தகுதி கிடையாது, இவெல்லாம் பட்டாதான் தெரியும். அப்பா அம்மா ஆசையாக வளர்க்குறாங்களே, புத்தி புத்தி வளர்க்காம போயிட்டோம், நம்ம பண்ணதாங்க தப்பு, இவன் மேலே தான் தப்பு சொல்லி குத்தோம் இல்லை, இவளை எங்கே போனாலும் போயிட்டு வாமா, காசா கொஞ்சம் கையில் கொடுத்து போயிட்டு வாமா அப்படின்னு சொல்லி நம்பி அனுப்புகிறோம்ல, நம்ம தாங்க தப்பு பண்ணுறோம். புத்தி 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 வளர்க்குறோம்ல, நம்ம தான் தப்பு பண்ணுறோம். வயன் பாரு, உனக்காவது அப்பா அம்மா இருக்காங்க, ஊர் உலகத்தில் போய் பாரடி, அம்மா இல்லாமல் அப்பா இல்லாமல் எத்தனையோ பேர் கஷ்டப்படுறாங்க தெரியுமா. உனக்கு எல்லாமே இருக்கு, திரும்பினாலும் உனக்கு சொந்த பந்தம் எல்லாமே இருக்குடி. ஆனால் ஒன்ன மாதிரி வயசுல இருக்க பிள்ளைங்களுக்கெல்லாம் அப்பா இல்லை அம்மா இல்லை, இல்லை 2 பேருமே எல்லாம் போய் பாவம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க தெரியுமா. நீ என்னன்னா லவ் பண்ற, அவனை பண்ற, யாருடி அவன்? யாருன்னு தெரியாத ஒரு பையனை லவ் பண்ணி என்ன பண்ண போற? நாளைக்கு ஏதாவது உனக்கும் அவனுக்கும் ஏதாவது பிரச்சனைனா நம்ம ஆளுங்க யாரும் வர முடியுமா? இல்லை அவங்க ஆளாவது வர முடியுமா? வேற ஜாதி வேற மதம் அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு கோவம் வருது. ஐயோ கொஞ்சம் நிறுத்துறீங்களா? சும்மா ஜாதி மதம் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா கதை வரைக்கும் பார்த்துட்டே இருக்க வேண்டியதான் அப்படின்னு கத்துறீங்க. உங்க அப்பாவுக்கு கோவம் வருதுங்க. அப்படியே பார்த்து நினைஞ்சிட்டு ஒழுங்கா நான் என்ன சொல்றேனோ அதை கேட்டுட்டு இருக்கிறதா தான் இரு, இல்லைன்னா கிளம்பிப்போ, விஷம் வேணா வச்சு தரேன், குடிச்சு செத்து போயிடு அப்படின்னு உங்க அப்பா சொல்லும் போது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா அப்பா ஆசையை உங்களை வளர்த்துருப்பாரு உங்க அப்பா, ஆனா இப்போ அவர் இப்படி பேசுறாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இருந்தாலும் நீங்களும் பண்றது தப்பு தான். எப்படி அது லவ் பண்ணலாம், ஆனா யாருன்னே தெரியாம ஏதோ ஒன்று ஆச்சுன்னா என்னங்க பண்ண முடியும்? நாளைக்கு அப்பா அம்மா தானே வந்து நிற்க முடியும். ஸோ அதனால தான் அவங்க பயப்படுறாங்க. அதுவும் ஒரே பொண்ணு, நீங்கள் வேற பிள்ளைங்கன்னு சொல்லிக்க அவங்களுக்கு யாரும் இல்லை, நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க. அப்போ அவங்க ரொம்ப கொஞ்சம் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணி தான் ஆகணும், லைக் அ டைமண்ட். பட் ஆனால் அவங்க அப்படி பண்ணலை, உங்களை ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணாமல் சரி போயிட்டு வாமா, சரி நம்மளுக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு தான், அவன் ஆசைப்பட்றான்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட விட்டுருப்பாங்க. அதில் விளைவுகள் தான் நீங்கள் இப்படி பண்ணிட்டு வந்து நிற்கிறீங்க. இப்போ உங்கள் அம்மா பார்த்துட்டு ஒரு கேள்வி கேட்குறாங்க, லவ் மட்டும் தான் பண்ணியா, இல்லை அவன் கூட எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிட்டியா? என் பொண்ணை பார்த்து இதை கேட்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன், ரொம்ப நினச்சிட்டு இருந்தேன். என் பொண்ணை இந்த வார்த்தையை கேட்கவே கூடாதுன்னு. ஆனால் நீ கேட்க வைக்கிறவாயன். இப்போ இருக்க காலத்தில் எந்த பொண்ணும் நல்லவளா இல்லை, எல்லாமே முடிச்சிடுறாங்க முன்னாடியே. ஏன்னா தைரியம், எனக்கு 18 ஆயிடுச்சு, 20 ஆயிடுச்சு, 21 ஆயிடுச்சுன்னு நான் வேலைக்கு போகிறேன், காலேஜ் முடிச்சிட்டேன், எல்லாமே இப்பயே பண்ணி முடிச்சிடுறாங்க. அந்த மாதிரி தான் ஏதாவது நீ பண்ணியிருக்கேன் என்ன அப்படி உங்கள் அம்மா கேட்கும்போது உங்களுக்கு எப்படிங்க இருக்கும்? அந்த வீட்டில் இருக்கவே உங்களுக்கு பிடிக்கல. ஸோ நீங்கள் அப்படியே என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே அழுத்துட்டு ரொம்ப ஓடிடுறீங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும் நீங்கள் லவ் பண்ணுறேன்னு. ஆனால் உங்கள் அத்தை அவங்களுக்குலாம் யாருக்குமே தெரியாது. ஸோ ஆனால் அவங்களுக்கு என்னன்னா, எனக்கு இப்போ வரைக்கும் கல்யாணத்தில் விருப்பம் இல்லை, மேரேஜ் விஷயத்தில் விருப்பம் இல்லைன்னு சொல்லி தான் நம்ம அவங்கக்கிட்ட கொடுத்துருப்பாங்க. ஆனால் உங்கள் அத்தைக்கு இவ்வளோலாம் தெரியாது. அதாவது நீங்கள் வேற ஒரு பையனை லவ் பண்ணுறது இவ்வளோ நடந்திருக்குன்னலாம். ஸோ உங்கள் அப்பா அம்மாவுக்குமே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது பிள்ளை இப்படி அழுது தூங்குறது. என்னங்க பண்ண முடியும்? ஸோ நீங்கள் அப்படி பண்ணி வச்சுருக்கீங்க. ஸோ இப்போ அப்படியே தான் ரொம்ப கஷ்டத்தில் அப்படியே இப்போ நம்ம ஜாக்சனுக்கு மெசேஜ் போடுங்க. ஜாக்சன் ஏகப்பட்ட கால்ஸ், ஏகப்பட்ட மெசேஜஸ் போட்டிருப்பாரு நம்ம சீனியர். ஆனால் நீங்கள் அது எதுவுமே அட்டன் பண்ணலை. ஏன்னா உங்கள் அம்மா அப்பா கூட உங்களுக்கு சண்டே இருந்தனால நீங்கள் எதுவுமே எடுத்துருக்க மாட்டீங்க. இப்போ அப்படி தான் எல்லா காலையும் பார்த்துட்டு இப்போ மெசேஜ் போடுறீங்க, எங்கள் வீட்டில் இவ்வளோ நடந்து போச்சு, இவ்வளோ பேசிட்டாங்க, இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படி கேட்கும்போது இப்போ ஜாக்சன் எப்பயும் போல் பார்க் நைட்டு வந்துடு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்களும் என்ன பண்ணுறீங்கன்னா ட்ரெஸ்ஸஸ்லாம் பேக் பண்ணிட்டு இப்படி போயிடலாம் அப்படி சொல்லிட்டு தான் அந்த நைட்டு இல்லை நெக்ஸ்ட் டே நைட்டு அப்படியே வீட்டுக்கு தெரியாமல் அப்படியே கொஞ்சம் ஓரளவு காமாக இருக்குது வீடு. யாரும் உங்ககிட்ட மூஞ்ச கொடுத்து கூட பேசலை. எப்பயுமே சிரிச்ச முகத்தோட உங்கள் அப்பா அம்மா பேசுவாங்க. ஆனால் இன்னைக்கு பேசலேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் வேறு வழி இல்லை, அவர் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு ஜாக்சன் சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக நம்பி அன்னைக்கு நைட்டோட நைட்டாக பார்க் வந்துருப்பீங்க. அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் சீனில் பார்த்துருப்போம். ஸோ இவ்வளோ நடந்திருக்கும். இது எல்லாமே அப்படியே மைண்டுக்குள்ளே ஃப்ளாஷ் அவுட் ஆகிட்டு அந்த வேர்ட் ஹலோ ஒன், அந்த வேர்டு அப்படியே உங்களுக்கு ஸ்பார்க் ஆகுது. நீங்கள் அப்படியே இப்படி இப்படின்னு அப்படியே ஒரு மாதிரி ஃபாஸ்ட்டாக ஹலோ ஹலோ ஜாக்சன், ஏ ஏ ஏ என்ன கேட்குதா? வாய்ஸ் கேட்குதா உங்களுக்கு? ஹலோ ஹலோ ஜாக்சன் அப்படின்றீங்க. ஜாக்சன் அப்படியே ஒன் காம் டவுன் எப்படி இருக்கு ஒன்,
நல்லா இருக்கியா? இப்போ நீங்க கொஞ்ச நேரம் அழுதுட்டு, ஐயோ! நீங்க இல்லாத வாழ்க்கையில நான் எப்படி ஜாக்சன் நான் நல்லா இருப்பேன். எங்கங்க போனீங்க? என்ன விட்டுட்டு போக உங்களுக்கு எப்படிங்க மனசு வந்துச்சு? எப்படிங்க? ஏங்க என்ன விட்டுட்டு போனீங்க? அப்படின்னு நீங்க அழ ஆரம்பிச்சுறீங்க. ஜாக்சன் இப்போ அப்படியே அவருக்குமே கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. உங்க நிலைமை நினச்சோம். அப்படியே வரும். "வயன், காம் டவுன் வயன். ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் கேட்டேன். உனக்கு மேரேஜ் ஆச்சாமே. ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணாங்களாமே. அப்படியா?" அப்படின்னு ஜாக்சன் கேட்க, சீனியர் கேட்குறாரு. "நீங்க?" "அது ஒரு கட்டாய கல்யாணம். என் விருப்பமே இல்லாம எங்க அம்மா அப்பா எனக்கு பண்ணி வச்சது. எனக்கு வாழவே பிடிக்கல. செத்துடலாமான்னு தோணுது. நீங்க ஃபோன் பண்ணாத காரணத்தினால, நீங்க என்கிட்ட பேசாத காரணத்தினால போயிடலாமான்னு தோணுச்சு. ஆனா கடைசியா நீங்க என்கிட்ட பேசிட்டீங்க. எங்கங்க இருக்கீங்க? ஏங்க என்ன பார்க்க வரல நீங்க? ஏங்க என்னங்க ஆச்சு?" அப்படின்னு நீங்க கேட்க ஆரம்பிக்கிறீங்க. இங்க ஜாக்சன், "ஒன் அது ஒரு பெரிய கதை ஒன். அது" அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜாக்சனோட சைட் பார்க்கலாம். ஆக்சுவலி ஜாக்சனும் கிளம்புறதாக தான் இருந்துச்சு. திடீர்னு அவங்க அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கும். ஸோ ஜாக்சன் டக்கு டக்குன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போகிற மாதிரி இருக்கும். ஆக்சுவலி ஜாக்சனோட ஃபேமிலி வந்து மிடில் கிளாஸ்னு சொல்ல முடியாது. மிடில்லே கொஞ்சம் கீழே லோவரில் இருப்பாங்களே அந்த மாதிரி ஃபேமிலி தான். ஸோ அவங்க அப்பா டெய்லி வேஜஸ், அவங்க அப்பா டெய்லி ஒர்க் போனால் மட்டும்தான் காசு கிடைக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஜாக்சன் இப்படியும் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தார். திடீர்னு பார்த்தா அவரோட ஒர்க்லேயும் அவரை தூக்கியிருப்பாங்க. ரொம்ப டிப்ரெஷனில் போயிருப்பார் ஜாக்சன். ஸோ அதனால் அவர் எப்படியோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அவங்க அப்பாவை எப்படியோ ஓரளவு அவர் உயிரோட பார்த்துட்டு இருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் ஒரு நாள் அவங்க அப்பா இறந்துருப்பாங்க. ஸோ இறந்த நாள் அந்த சோகத்தாக முடியாமல் ஜாக்சன் இங்கே இருந்தாருன்னா ரொம்ப மனம் உடஞ்சி போயிடுவான்னு சொல்லிட்டு தான் எல்லாத்தையும் மறக்கணுன்ட்டு தான் அவர் வேற ஊருக்கு போயிருப்பார். வேற ஊர்னா ரொம்ப தூரம் வேலைக்காக. ஏன்னா அவருக்குமே அவங்க ஃபேமிலிலாம் இருக்குது. ஜாக்சனுக்கு ஒரு தங்கச்சியும் ஒரு அம்மாவும் இருக்காங்க. 2 பொம்பளை பசங்க, பொம்பளை பிள்ளைங்க இருக்கும்போது அவர் எப்படிங்க லவ்வு அப்படி இப்படின்னு வர முடியும்? அதுவும் அவர் அவர் மட்டும்தான், ஜாக்சன் மட்டும்தான் ஒரே ஆம்பளை. அப்பா மாதிரியாவது அப்பா இடத்துல அப்பா ஸ்தானத்தில் இப்போது அம்மாவுக்கும் சரி தங்கச்சிக்கும் சரி எல்லாமே பண்ணி ஆகணும். தங்கச்சி காலேஜ், அம்மாவுக்கும் ரொம்ப வயசானவங்க, அவங்களால வேலைக்கெலாம் போக முடியாது. அவங்களுக்கு ஏதோ பேலன்ஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்போ ஜாக்சன் போய் தானே ஆகணும். ஸோ இதனால் ஜாக்சன் வந்து எப்படியோ பேலன்ஸ் பண்ணி பார்த்துட்டு இருந்திருப்பாரு. இப்போ ஓரளவு ஓகே. ஸோ அதனால தான் இப்போது எப்படியோ ஃபோன் கிடச்சி இவங்களுக்கு கால் பண்ணுறாரு. இதெல்லாம் சொல்லும்போது உங்களுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ ஜாக்சனுமே ரொம்ப வருத்தப்பட்டுட்டு, "உன்னை பார்க்க வரோம். எங்கே இருக்க? அட்ரஸ் கொடு. உன்னை பார்க்க வரேன்." அப்படின்ட்டு எங்கள் ஜாக்சன் சொல்லும்போது, "நீங்கள் என்னங்க பண்ணுவீங்க? ஸோ அட்ரஸ் கொடுத்து தான் ஆகணும். எங்கன்னா நீங்களும் அவங்க இருக்கிற வீட்டுக்கு தான் அட்ரஸ் கொடுக்குறீங்க. ஸோ அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. நீங்கள் அவங்க மட்டும்தான் இருக்கீங்க. ஸோ அந்த வீட்டு அட்ரஸ் கொடுக்குறீங்க." ஸோ ஓகேன்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு ஈவினிங் வரேன்ற மாதிரி ஜாக்சன் சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் வரதுக்காக நான் ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நிறைய பேசணும், நிறைய பேசணும் உங்கள் கூட. நிறைய நிறைய பேசணும். சீக்கிரமா வாங்க." அப்படின்ட்டு நீங்க ஃபோனை கட் பண்ணிடுறீங்க. இந்த விஷயம் எல்லாமே அந்த பாட்டிகிட்ட சொல்லும்போது, "அவன் இப்பயும் கெட்டு போல. அவனோட குடும்ப கஷ்டத்துக்கு அவன் உழைக்கிறான். உன்னை அவன் பார்த்துப்பான்னு எப்படின்னு நினைக்கிற? அவர் வந்துட்டார்ல, இதுக்கப்புறம் நான் அவர் கூட போயிடுவேன். அவங்க அவர் லைஃப்பை பார்க்கட்டும். நான் என் லைஃப்பை பார்த்துக்கிறேன். நான் வரேன் பாட்டி." அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி தான் அந்த பாட்டிலேருந்து கிளம்புறீங்க. அவங்க அப்படி ஒரு ஸ்மைல் மட்டும் பண்ணுறாங்க. ஸோ என்ன நடக்க போன்னு அவங்களுக்கு தெரியும். ஆனால் இப்போ வரைக்கும் நான் அதை உடைக்க வேண்டாம். நமக்கு அதை போக போக பார்த்துக்கலாம். ஸோ இப்போ அப்படி தான் ஒரு ஈவினிங் போல் ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ ரொம்ப அப்படி இப்போ அப்படி அழகாக கிளம்பி கிளாமராக கிளம்பி ரொம்ப அழகாக இருக்கீங்க. தேவங்க கூட புரியல ஏன் நீங்கள் இப்படி இருக்கீங்கன்னா, அவங்க ஆக்சுவலி ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்த்துட்ருக்காரு. ஸோ இப்போ இந்த கல்யாணம் பிஸி அப்படின்றதுனால அவர் கொஞ்சம் நிறைய வீட்டுக்கெலாம் போகணும்ல. ஸோ அதனால் அவர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்த்துட்ருக்காரு. அந்த டைமில் நீங்கள் ரெடியாக இருக்கீங்க. இப்போ அப்படி தான் அவங்கள பார்த்துட்டு "வன்" அப்படின்னு சொல்லி கூப்பிட்டப்போ நீங்கள் வந்து கண்டுக்க மாட்டீங்க. அப்படியே உங்கள் வெளியே வாசப்படியே பார்த்துட்ருக்கீங்க. "வன்" அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் அப்படியே "ஆ கூப்பிட்டீங்களா?" அப்படி கேட்குறீங்க. "ம் ஆமாம், யாராவது வராங்களா என்ன? யாராவது கெஸ்ட்டு?" அப்படின்னும் போது நீங்கள் வந்து அப்படியே ஒரு மாதிரி சல்பத்தனமாக சிரிச்சிட்டு, "ம் அது என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வரார்." எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் சொல்ல முடியாது.
இதுக்கப்புறம் அப்படிதான் எல்லாமே எனக்கு. அவர் வராரு. அப்படின்னும்போது அவங்க ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. நீங்க வேணுக்குனே தான் பண்றீங்க. அவங்க கஷ்டப்படுத்தணும்னு தான் சொல்றீங்க. அப்படியே ஒரு மாதிரி வில்லத்தனமா சிரிச்சுட்டு, அப்படிதான் அப்படியே அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டு இருக்கீங்க. அவங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரின்னு சொல்லிட்டு அவர் ரூமுக்கு போயிடுறாரு. அப்படிதான் ஹால்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அப்படிதான் இப்போ ஒரு கார் மட்டும் வருது. ஸோ பார்த்தீங்கன்னா, அது ஆக்சுவலி இந்த புக் பண்ணி வருவாங்கல்ல டாக்ஸி போல, அந்த மாரி கார் தான். அது ஜாக்சன் இறங்கி வர, நீங்க ஓடி போய் ஜாக்சன ஹக் பண்றீங்க. சவுண்ட் கேட்டு அவங்க அப்படிதான் ஏதோ ஸ்டெப்ஸ் ஏறி போயிட்டு இருந்திருப்பாரு மனுஷன். அப்படி திரும்பி பார்க்குறாரு. நீங்க போய் ஜாக்சன் அப்படியே ஹக் பண்ணிட்டு ஃபுல் டைட்டா ஹக் பண்ணிருக்கீங்க. ஜாக்சன் ரொம்ப ஹைட்டா இருப்பாரு. அப்படி நீங்க குள்ளமா அழகா அப்படியே போய் ஹக் பண்ணியிருப்பீங்களா? அவங்க அத பார்க்கும்போது ரொம்ப அவருக்கு கஷ்டமா இருக்கு. ஸோ அப்படித்தான் அவங்க அப்படியே ரூமுக்கு போயிடுறாரு. ஸோ அவர் என்ன பண்ண முடியும்? ஸோ அப்படியே அவர் அப்படியே உள்ள போயிடுறாரு. ஸோ இதே சைடு ஜாக்சனா, "வயன், வயன், என்ன எதுவும் சொல்லாதீங்க. உங்கள பார்த்தே ரொம்ப நாள் ஆகுது. என்ன எதுவும் சொல்லாதீங்க. என்ன எதுவும் கேட்காதீங்க. எனக்கு எதுவும் தெரியாது. எங்கெங்க போனீங்க?" அப்படின்னு ஒரு கல்யாணம் ஆன புருஷனை ரொம்ப நாள் பார்க்காம இருந்தா எப்படிங்க இருக்கும்? அந்த மாரி தான். இப்போ ஜாக்சன் உங்க லவ்வர் மட்டும்தான். ஐ மீன் எக்ஸ் லவ்வர் தான். ஆனா இருந்தாலும் அவர போய் நீங்க ஒரு ஒரு புருஷன் இடத்துல இருந்து பார்க்குறீங்களா? ஸோ ஜாக்சன் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. அவருக்கு தெரியும் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு. அவங்க கூட "வயன், வயன் இங்க பாரு, இங்க பாரு" அப்படி சொல்லிட்டு இப்ப அப்படியே ஜாக்சன் உங்க ஃபேஸ கப் பண்ணிட்டு, "ம் அழாத. எனக்கு அழுகை வருது. எனக்கு தெரியாது." அப்படின்ட்டு நீங்க நல்லா ஹக் பண்ணிக்கிறீங்க. இப்ப அப்படியே ஜாக்சன் அப்படியே உங்கள அப்படியே கொஞ்சம் எட்ட நிக்க வச்சுட்டு, "உள்ள போ. என்ன கூப்பிட மாட்டியா?" அப்படின்னு ஜாக்சன் கேட்க, நீங்களும் சரி உள்ள வா ஜாக்சன், உள்ள வாங்க அப்படின்ட்டு ஜாக்சன் உட்கார வச்சு தண்ணியெல்லாம் குடுக்குறீங்க. இப்ப அப்படியேதான் ஆ ஹஸ்பண்டுங்க. ஆ அவர் ஹஸ்பண்ட்லாம் சொல்லாத. தேவங்கன்னே சொல்லு. அப்படின்னும்போது சரி சொல்லிட்டு, சரி தேவங்க எங்க? அவரு மேல ஒர்க் பண்றாரு. கூப்பிடு. எதுக்கு? இல்ல கூப்பிடு. சரி. அப்படின்ட்டு இப்ப நீங்களும் அப்படியே நேரா தேவங்க கூப்பிடுறீங்க. தேவங்கும் சொல்லுவேன். ஆ ஜாக்சன் வந்திருக்காரு. கீழ வரீங்களா? அப்படின்னு கூப்பிடுறீங்க. தேவங்க ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே லேப்டாப் அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு நேரா தேவங்க வராரு. ஆம் ஹாய். நான் ஜாக்சன். என்னோட சீனியர். அப்படின்னும்போது இப்போ தேவங்க ம் நைஸ் டு மீட் யூ. நான் கிம் தேவ். அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதுக்கப்புறம் எதுவுமே சொல்லல. இப்போ ஜாக்சன்னா அவன் என்னோட சீனியர், என்னோட கூட படிச்ச பையன் அப்படின்னும்போது அப்படின்னு ஜாக்சன் சொல்றாரா? ஆனா தேவங்க ஒண்ணுமே சொல்லல. வெறும் தேவங்க மட்டும் தான் கிம் தேவங் அவ்வளோதான். வேற எதுவுமே தேவங்க சொல்லல. ஸோ ஜாக்சனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ அவருக்குமே புரியுது. அது உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கும்ல. தேவங்க பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணக்கூடாது. நீங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் தேவங்களோட ஃபுல் ஃபோக்கஸே. இப்போ அப்படிதான் ம் தேவங் அப்புறம் லைஃப்ல அப்படி போயிட்டுருக்கு. அப்படின்னு எங்க ஜாக்சன் கேட்க, இப்போ தேவங்கன்னா, ஆம் நல்லா போகுது. என்னைய ஹாப்பியா இருக்கேன். அப்படின்னு அவங்க வந்து ஒரு ஒரு ஃபேஸ்ல ஹாப்பினஸ்ஸே இல்ல ஆக்சுவலி. ஹாப்பினஸ் எல்லாமே போயிடுச்சு. ஆஃப்டர் மேரேஜ் உங்கள மேரேஜ் பண்ணதுக்கப்புறம். ஏன்னா, அவரே நெனச்சிருப்பாரு உங்களுக்கு பிடிச்சு தான் மேரேஜ் பண்றாங்கன்னு. ஏன்னா அவங்க அம்மாவே அப்படிதான் சொல்லியிருப்பாங்க. "எனக்கு உன்ன ரொம்ப பிடிக்கும்னு." சின்ன வயசுலேருந்து வயனும் தேவங்கும் அப்படி இருந்திருப்பாங்க ஃப்ரெண்டா. ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் 2 பேருக்குள்ள இருந்திருக்கும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அவங்க பிடிச்சிருக்காது. ஏன்னா நீங்க ஜாக்சன லவ் பண்ணியிருப்பீங்க. அதுக்கப்புறம் உங்க அப்பா, அம்மா உங்கள ஃபோர்ஸ் பண்ணி அவங்க கூட மேரேஜ் பண்ணனால உங்களுக்கு அவங்க பிடிக்காம போயிருக்கும். ஏன்னா அவங்க அந்த டைம்ல உங்களுக்கு நோன்னு சொல்லியிருக்க மாட்டாரு. எஸ்ன்னு சொல்லியிருப்பாரு. அப்போ நீங்க அவங்க கிட்ட புரிய வச்சிருக்கணும். ஆனா நீங்க புரிய வைக்கல. நீங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுருப்பீங்க. சரி இவனுக்குலாம் எதுக்கு புரிய வச்சுட்டு அப்படின்ற மாரி விட்டுருப்பீங்க. இப்போ இதே சேர்த்தாங்கன்னா, உங்களுக்கு லைஃப் எப்படி போகுது? நல்லா போதா? ம். எனக்கு என்ன தேவம்? எனக்கு நல்லா போயிட்டுருக்கு. அப்படின்னு இங்க ஜாக்சன் வந்து அவங்க பேசிட்டு இருக்காங்க. இப்போ நீங்க, ஆ நீங்க பேசிட்டே இருங்க. நான் ஏதாவது செஞ்சு கொண்டு வரேன். அப்படின்ட்டு இப்போ நீங்க உள்ள போயிடுறீங்க. இப்போ ஜாக்சனும் அவங்க வெளியே நின்னுட்டு பேசிட்டு இருக்காங்க. லைக் பால்கனி மாரி. அங்க நின்னு பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் அப்புறம் தேவம் என்ன இப்படி பார்த்துட்டு இருக்கா உன்ன? ஏன்னு கேட்குறீங்க? என்ன நல்லா பார்த்துக்கிறா. அப்படின்ற மாதிரி அவங்க பொய்யா சொல்றாரு.
உங்கள் கண்ணில் தெரியுது நீங்கள் போய் சொல்கிறீங்கன்னு. அப்படின்னும் போது அவங்க அப்படியே தான், அவர் கண்ணில் லைட்டாக டியர்ஸ் இருக்குது, அப்படியே தொடச்சிட்டு எனக்கு ரொம்ப நல்லா பார்த்துக்கிறா, கேள்விப்பட்டேன் நீங்கள் என்னோட பாய் ஃப்ரெண்ட், ஐ மீன் என் கூட படித்த சீனியர், தென் நிறைய சொல்லியிருக்கா உங்களை பற்றி அப்படின்னு எங்கிட்ட அவங்க சொல்ல, இதே சார் ஜாக்சன் சின்னதாக ஸ்மைல் பண்ணிவிட்டு, தேவம் இப்போ அவள் உங்கள் ஒய்ஃப், அதுக்கு நீங்கள் இவ்வளோ இடம் கொடுக்கணும் அவசியம் இல்லை, எனக்கு அவ்வளோ ரொம்ப பிடிக்கும். தெரியும் தெரியும் ஜாக்சன் அப்படின்னு நீங்கள் அவங்க ஜாக்சன் பேசிகிட்டு இருக்காங்க. இதே சார் நீங்கள் ஸ்நாக்ஸ்லாம் ஏதோ சம்திங் செஞ்சிட்ருக்கீங்க உள்ள கிச்சனில். ஸோ அப்படியே நம்ம ஜாக்சனுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸாக தான் செய்கிறீங்க, ஆனால் அது அவங்க சுத்தமாக பிடிக்காது. ஆனால் ஜாக்சனுக்கு பிடிக்குமே அப்படி சொல்லிட்டு செஞ்சிட்ருக்கீங்க. ஏன்னா ஜாக்சன் விரும்பி விரும்பி சாப்பிடுவார், அது நீங்கள் செஞ்சு கொடுத்தா ரொம்ப சாப்பிடுவார். ஸோ அந்த மாதிரி தான் செஞ்சு கொடுத்து செஞ்சிட்ருக்கீங்க ஜாக்சனுக்காக. அவங்க பிடிக்குமோ இல்லையோ, ஆனால் ஜாக்சனுக்காக தான் நீங்கள் ஃபுல் ஃபோக்கஸாக செஞ்சிட்ருக்கீங்க. ஏன்னா ரொம்ப நாள் கழித்து நம்ம ஜாக்சன் வந்திருக்காரு, அப்போ அவருக்கு பிடிச்சதானங்க செய்யணும். அப்படி செஞ்சிட்ருக்கீங்க. இதே சார் தேவங்கண்ணா நீங்களும் ஏன்னோ எத்தனை நாள், ஐ மீன் எத்தனை இயர்ஸாக லவ் பண்ணிட்டுருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னா தேவங்க கேட்க, தேவங்க உங்ககிட்ட ஒரு உண்மையாக சொல்லணும், ஆக்சுவலி நான் என்னை லவ் பண்ணல அப்படின்னு ஜாக்சன் குண்டை தூக்கி போட, இதே சார் தேவங்க ஷாக் ஆகுது. ஏன்னா லவ் பண்ணலையா, புரியல அப்படின்னு தேவங்க கேட்க, ஜாக்சன் ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணிட்டு, ஆக்சுவலி எனக்கு ஒரு எக்ஸ் இருக்காங்க, அவங்க எனக்கு ஸ்கூல்லேருந்தே ஃப்ரெண்டாக இருந்தாங்க. அப்புறம் அவங்க ஃபேமிலி சுச்சுவேஷனால் அவங்க தூரமாக போயிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்களோட லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் ரொம்ப பெருசாகிடுச்சு. பெருசாக ரொம்ப மிஸ் பண்ணோம். அப்புறம் தான் புரிஞ்சிச்சு அது லவ்னு. ஸோ அப்படி இருக்கும்போது நாங்கள் அப்பப்போ மீட் பண்ணிப்போம். ஆனால் நடுவில் காலேஜ் படிக்கும்போது அவள் ஃபஸ்ட் இயர், நான் தேர்ட் இயர், நான் சீனியராக இருந்தேன், அவள் ஜூனியராக இருந்தாள். அப்போ அந்த டைமில் அவளுக்கு லவ் வந்திருக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டாள். சரி அந்த பொண்ணோட மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு நான் அவள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண தவிர லவ்லாம் இல்லை. அப்படின்னும் போது தேவங்க கஷ்டமாக இருக்குது. அப்படி தேவங்க சட்டையை பிடிச்சி, நம்ம ஜாக்சனோட சட்டையை பிடிச்சி, என்ன சொல்கிறீங்க, அப்போது அவளை டைம் பாஸ்க்கு யூஸ் பண்ணிங்களா? நான் ரொம்ப பெரிய மனுஷன் பார்த்து பேசிகிட்டு இருக்கேன், டைம் பாஸ்க்கு யூஸ் பண்ணிங்களா அப்படின்னு. இது அவங்க ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு மனுஷனுக்கு கோவம் தானேங்க வரும். பொண்டாட்டியை டைம் பாஸ்க்கு யூஸ் பண்ணியிருக்கானேன்னு சொல்லிட்டு கோவம் தானே வரும். எந்த புருஷனுக்காவது கோவம் தானே வரும். இப்போ ஜாக்சன் அப்படி தான். 1 minute கூல் டவுன் ஆகும். எனக்கு புரியும், ஒரு பொண்ணு ஒரு பையன் மேலே லவ் இருந்தானா அவள் ரொம்ப அதுக்காக என்ன வேணா பண்ணுவாள். அது மாதிரி வாயின் எனக்காக என்னென்னமோ பண்ணான், எவ்வளோ ட்ரை பண்ணான், முடியாதுன்னு சொன்னான், ரொம்ப ட்ரை பண்ணான். எக்ஸாம்ஸ் எல்லாமே ஒழுங்காக பண்ண மாட்டான். நானும் நிறைய தடவை எல்லா டீச்சர்ஸ் கிட்டே கேட்டிருக்கேன், எந்த எக்ஸாம் ஒன்றா ஒழுங்காக பண்ண மாட்டான். அப்படி இருக்க டைமில் சரி மேபியோ லவ் பண்ணுற மாதிரி நடித்தா மேபியோ நல்லா பண்ணுவான்னு, அவள் லைஃப் டிஸ்ட்ரோ ஆகக்கூடாது என்னோட எண்ணம். அதே மாதிரி அவளும் நல்லா படிக்க ஆரம்பித்தான். அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் அவள் கூட நல்லா க்ளோஸாக பழக ஆரம்பித்தேன். அதுக்காக என் எக்ஸ்க்கு துரோகம் பண்ணுறேன்னா இல்லை, அவளுக்கு துரோகம் நான் பண்ணல, அவளுக்கு எல்லாமே தெரியும். இப்போ அவள் கூட தான் நான் ஒர்க் பார்த்துட்ருக்கேன் ஆக்சுவலி. ஸோ மேபி நாங்கள் நெக்ஸ்ட் இயர் ஆர் மேபி இன்னும் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் நாங்கள் 2 பேர் மேரேஜ் பண்ணிப்போம். ஐ மீன் என்னோடய ஸ்கூல் எக்ஸ் அவங்க கூட உங்க கூட சந்தோஷமாக இங்கே இருக்கான்னு பார்க்கலான்னு தான் வந்த தவிர அவள் கூட வாழ போகிறேன்னு சொல்கிறதுக்காக நான் வரல. அதே மாதிரி எனக்கு ஏற்ற பையன் நீ மட்டும்தான், நான் இல்லை. கிம் ஒன் மட்டும்தான். அதை யாரும் பிரிக்க முடியாது. உங்கள் 2 பேரும் பிரிக்கிறதுக்காக நான் ஒன்றும் வரல, உங்கள் 2 பேரும் சேர்த்து வைக்கிறதுக்கு தான் நான் வந்தேன். எனக்கு புரியுது, பையன் ஒன்றை கண்டு கூட மாட்டா, உன்னை ரொம்ப ஹேட் பண்ணுறான், எனக்கு அது புரியுது தான். ஆனால் நீ அவள் மேலே உண்மையாக லவ் வச்சுருக்க. ஆனால் இருந்தாலும் ஒரு கோமாளித்தனமான ஒரு வேலையை பண்ணுற. அவள் என்னை அவ்வளோ ஹக் பண்ணுறா, ஆனால் நீ அதை பார்த்துட்டு சிரிச்சிட்டு போகிற. என்னடா பழக்கம் அது? ஐம் சாரி தான், ஒரு எமோஷனில் வந்துருச்சு. என்ன பழக்கம் இது? இங்கே பாருங்க, உங்களுக்கு பிடிச்ச பொருளாக இருந்தாலும் விட்டு கொடுக்கக்கூடாது.
அது எப்படிப்பட்ட பொருளாக இருந்தாலும் சரி அப்படின்னு இங்கே ஜாக்சன் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கா. இது சேர்த்தையும் கண்ணில் ரொம்ப டியர்ஸோட தொடச்சிட்டு உலகமே வயந்தான். அவ எது பிடிச்சிருக்கோ அதுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன். அவ நீங்கள் தான் வேணும்னு ஆசைப்பட்டா கூட அவள் விட்டு கொடுக்கறதுக்காக நான் ரெடியாக இருக்கேன். ஏன்னா என் வாயின் சந்தோஷமாக இருக்கணும். என் வாயினை சின்ன வயசுலேருந்து பார்க்குறேன். எனக்கு அவளுக்கு ரொம்ப வயசு அதிகம், ரொம்ப டிஃப்ரென்ஸ். இருந்தாலும் அவள் என்னை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு கல்யாணம் பண்ணிக்க முன்னாடி என் வீட்டில் இருக்கவங்க கிட்ட நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னான். அது ஒரு வார்த்தைக்காக தான் நான் சந்தோஷப்பட்டு அவளை கல்யாணம் பண்ணேன். எனக்கு நீங்களாம் இருக்கீங்கன்னு எனக்கு சத்தியமான தெரியாது. ஆனால் அவளை மேரேஜ்க்கு பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு எல்லாமே தெரிய வந்துச்சு. அவளுக்கு இந்த மேரேஜில் விருப்பமே இல்லை. அப்போ நான் என்ன தம்ம நினச்சேன், நீங்கள் திரும்ப வருவீங்க, அதுக்கப்புறம் உங்கள் கையிலே அவ்வளோ ஒப்படைச்சிட்டு நான் போயிடலான்னு நினச்சேன். ஆனால் கதை எப்படி போகும் நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு இங்கே தேவங்க சொல்ல. தேவம் இங்கே பாருங்க, உங்களுக்கு வயனுக்கு நீங்கள் மட்டும்தான். அவளுக்கு இப்போ புரியாது. நான் அவளை விட்டுட்டு போகிறேன். மேபி அவளுக்கு ஒரு நாள் விஷயங்கள் எல்லாமே தெரிய வரும். அப்போது அவள் எல்லாத்துக்கிட்டும் புரிய வைக்கும் போது இன்னும் கொஞ்ச நாளில் நான் வெளிநாட்டுக்கு போகிறேன். என்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டோட நான் வெளிநாட்டுக்கு போகிறேன் என் ஒர்க் விஷயமாக. ஸோ நான் அப்போ அவகிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுவேன். இந்த ஒரு 1 வீக்கில் நான் கிளம்புறேன். அது சொல்லிட்டு தான் நான் அவகிட்ட வந்தேன். அதுக்கப்புறம் உங்கள் லைஃப் நீங்கள் வாழலாம் தேவை. அவள் கூட நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும். புரிஞ்சுப்பா, கண்டிப்பாக புரிஞ்சுப்பா அப்படின்னு இங்கே ஜாக்சன் சொல்ல. இங்கே தேவங்க அப்படியே ஜாக்சனை டைட்டாக ஹக் பண்ணிட்டு, ரொம்ப தேங்க்ஸ் ஜாக்சன், நீங்கள் மட்டும் இந்த உதவி பண்ணலனா நான் பயந்தே போயிட்டேன். என் வயனை நீங்கள் எடுத்துகிட்டு போயிடுவீங்களோ. ஏன்னா எனக்கு வயந்த உலகம், சின்ன வயசுலேருந்து எனக்கு வயந்த உலகமே. எனக்கு ரொம்ப பயந்துட்டு தெரியுமா அப்படின்னு இப்போது தேவங்க சொல்லிகிட்டு இருக்கா. இப்போ தேவங்க என்னை மன்னிச்சிடுங்க, சட்டையை பிடிச்சிட்டேன். பரவாயில்ல தேவங்க, பரவாயில்ல அப்படின்னு இப்போ ஜாக்சன் தான் தேவங்களோட ஷோல்டரில் கை போட்டுட்ருக்கா. இதே சார் நீங்கள் வரீங்க ஸ்நாக்ஸோட. இப்போது நீங்கள் தேவங்க அப்படியே ஒரு மாதிரி முறைச்சிக்கிட்டே தான் இருக்கீங்க. நீங்கள் இதே சார் தேவங்க நீங்கள் பேசிகிட்டு இருங்க, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவங்க நேரம் மொட்டை மாடியில் போய் செம்மையாக அழகாருங்க. அவருக்கு ஏன் தெரியல, இதுக்கப்புறம் வயன் நமக்கு தான், அவர் புரிய வச்சிருவாரு. இவ்வளோவும் இப்போது தேவங்க என்னன்னா வயனை வந்து திரும்ப, ஏன்னா வயன் சொல்லியிருப்பார்ல, நான் அவர் வந்தாருன்னா போயிடுவேன், அவர் கூட போயிடுவேன், அவர் கூட லைஃப் லீட் பண்ண போயிடுவேன். ஸோ இப்போ தேவங்க என்ன நினச்சிக்கிறாருன்னா, இதுக்கப்புறம் நம்ம வயன் அங்கே நம்ம ஜாக்சன் கூட போயிடுவா, அவ்வளோதான், அதுக்கு தான் ஜாக்சன் கூப்பிட்டு போகிறதுக்கு தான் வந்திருக்காருன்னு நினச்சிக்கிட்டாரு. ஆனால் கடைசியில் ஜாக்சனுக்கே ஒரு ஃப்ளாஷ்பேக் இப்படி இருக்குன்னு சத்தியமாக அவங்க எதிர்பார்த்துருக்க மாட்டார். அதே சமயம் இப்போது ஜாக்சனும் இப்படி ஒரு நியூஸை கொடுப்பாருன்னு அவங்க நினச்சி கூட பார்க்கல. ஸோ அதனால் அந்த ஒரு ஆனந்த கண்ணீரோட ஒரு கண்ணீர், அவருக்கு ஒரு எமோஷன் வெளியே விட்டுட்ருக்காரு. ஸோ அவ்வளோ அழுகு அவருக்கு. இப்போ அப்படியே டக்குன்னு ஸ்மோக் எடுத்து பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா அவருக்கு முடியலங்க, இப்போது என்ன எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுனே தெரில. அதனால் அவர் ஸ்மோக் பண்ணிகிட்ருக்காரு. இப்போது கொஞ்ச நாள் கழிச்சு ஜாக்சனை மாடிக்கு வந்து சாப்பிடலாம் தான், ஸ்மோக்லாம் விட்டுருங்க. அப்புறம் எனக்கு ஸ்மோக் பிடிக்காது, நானும் நல்ல தடி பசங்க கூட பண்ணும்போது திட்டுவா, பண்ணாத ஜாக்சன் நல்லாவே இல்லைன்னு அப்புறம் நிறைய அட்வைஸ் பண்ணுவான். இதுக்கப்புறம் உங்களுக்கு பண்ண போகிறோம், ஸ்மோக் பண்ணாதீங்க அப்படின்னும் போது இப்போது வயனுக்கே ஸ்மோக் பிடிக்காதுன்னா அப்போ இருக்கவே மனுஷன் ஸ்மோக் பண்ணுவாரான். அப்படியே அதை பார்க்குறாரு, அந்த பாக்ஸை அதை தூக்கி வீசுறாரு. ஸோ வயனுக்கு அது பிடிக்காதுல்ல. இதுக்கப்புறம் அதை வச்சுட்டு என்ன பண்ண போகிறாரு, ஸோ அதை தூக்கி வீசுறாரு. அந்த மேட்ச் பாக்ஸையும் லைட்டரையும் அந்த ஸ்மோக்கரையும் தூக்கி கடாசுறாரு, அந்த ஸ்மோக் பாக்ஸையும் தூக்கி கடாசுறாரு. ஸோ இப்போ அப்படியே தான் நம்ம அவங்க கீழே இறங்கி சாப்பிட்டுட்ருக்க. வயன் கண்டு கூட மாற்றா அவங்க ஜாக்சன் தான் அவங்க போய் வைக்கிறான் அப்படி சொல்லிட்டு இப்போ தேவங்க வயன் நடுவில் உட்காந்துருப்பான். தேவங்க இந்த சைடும் அங்கே ஜாக்சனும் சாப்பிட்டுட்ருக்கா. இப்போ ஜாக்சன் எல்லாத்தையும் சொல்கிறாரு, 1 வீக்கில் நான் வெளிநாட்டுக்கு போகிறேன்னு. இதே சமயம் வயனும் அப்போது நம்ம எப்போ போகிறோம், அவங்ககிட்ட கொஞ்சம் நிறைய பேச வேண்டியது இருக்கு, நான் இப்போ வெளிநாட்டுக்கு போகிறேன், தென் அகெயின் நான் வருவேன், அந்த டைமில் நம்ம பேசலாம் அப்படின்ட்டு. இப்போ ஜாக்சனும் அதை பற்றி நான் அப்புறம் பேசுகிறேன்னு சொல்லிட்டு அவரு சாப்பிட்டுட்டு ரொம்ப நாளாச்சு உன் சாப்பாடெலாம் சாப்பிட்டு நல்லாயிருக்கு
பிடிச்சிருந்தா ஓகே தான். அப்படின்னு எங்க வயன் ரொம்ப ஹாப்பியா தான் இருக்கா, நம்ம ஜாக்சன் கூட. அவங்க இது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காரு. என்ன இருந்தாலும் வயன் நமக்கு தான் வரப்போறான்னு தெரிஞ்சிச்சுல்ல. ஸோ அதுக்கப்புறம் என்ன அவங்க 2 பேருக்குள்ள பேசிக்கிட்டோம்னு சொல்லிட்டு, அவங்க ரூம்ல போய் தூங்கிடுறாரு. சரி தூங்கிட்டாருன்னு சொல்லிட்டு, இங்க நம்ம வயன் அவர் ட்ரெஸ்ஸஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அவளும் தூங்கியிருப்பா. எப்படியும் ஒரு 1 வீக் அப்புறம் பார்க்கலாம். இப்போ அப்படிதான் ஏர்போர்ட்ல ஜாக்சன் லக்கேஜஸோட நிக்க, இதை சேர்த்தோம் கார் கார் பக்கத்துல நின்றுட்டுருக்காரு. அப்படிதான் மொபைல் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்க, இங்க ஜாக்சன் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு பையனை உள்ள கூட்டு போறாரு. இங்க போயே ஆகணுமா? இப்போ தானே வந்தீங்க, இதுக்குள்ளே போறீங்க, கஷ்டமா இருக்கு. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ஃப்ளைட் கிளம்புறதுக்கு இன்னும் ஒரு 1.5 மணி நேரம் இருக்கு. உங்ககிட்ட ஒரு முக்கியமான கதை சொல்லணும். சொல்லுங்க, என்ன இருந்தாலும் சொல்லுங்க, கேட்க நான் இருக்கேன். அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரம் த பிகினிங் ஆஃப் தட் அவங்க எப்படிலாம் சின்ன வயசுல லவ் பண்ணாரு, தென் அதுக்கப்புறம் அவங்க உங்களுக்கு விட்டு கொடுத்தது எல்லாமே ஆக்சுவலி அவங்க சொல்லியிருப்பாரு, அவரோட பாஸ்டே சொல்லியிருப்பாரு. லைக் சின்ன வயசுலேருந்து உங்களை லவ் பண்ணது, சின்ன வயசுலேருந்து அவருக்கு நீங்கன்னா உசுரு, அதே மாதிரி இப்போ கூட உங்களை விட்டு தரதா, அதாவது ஜாக்சன் கிட்ட உங்களை விட்டு தரதா தான் ரெடியாக இருந்திருக்காரு. அதையும் சொல்லி, அதாவது அவங்க நம்மளை லவ் பண்ணாரா அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு இருந்திருக்கும். இப்போ ஜாக்சன் சொல்லி முடிக்கும் போது டீனிங்க ஜாக்சனை அப்படி பார்க்குறீங்க, ஏன்னா இப்போ எதோ சொன்னீங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஆமாம், அவங்க நீனா ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி ஆக்சுவலி இது அரேஞ்ச் மேரேஜோ ஃபோர்ஸ் மேரேஜோ கிடையாது. அவங்க ஒன்றை விரும்பி கல்யாணம் பண்ணியிருக்கான். ஒன்றை பொறுத்த வரைக்கும் இது ஃபோர்ஸ் மேரேஜ். அவங்க பொறுத்த வரைக்கும் இது அவரா அவங்க லவ் பண்ணி உனக்கு விரும்பி உனக்கு கல்யாணம் பண்ணியிருக்கார் அப்படின்னு நினைக்கும் போது அவ்வளோதானேங்க. ஆக்சுவலி அவங்க உங்களை லவ் பண்ணது, உங்களை லவ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கவே மாட்டார் லைஃப் டைம் முழுக்கவும். ஸோ நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்கன்னா, அவங்க லவ் பண்ணல, மேபி ஃபேமிலியெல்லாம் சொன்னனால தான் நம்ம அப்பா அம்மா, ஐ மீன் என்னோட அப்பா அம்மா, தென் அவங்களோட அப்பா அம்மா சொல்லி தான் நம்மளை கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னு நினச்சிருப்பா நம்ம வயன். ஸோ இவ்வளோ நடந்திருக்கு. அவங்க நம்ம லவ் பண்ணியிருக்காரு தெரியும் போது ரொம்ப அவளுக்கு கில்ட்டாக இருக்குது. ஏன்னா நிறைய தட்டி வயன் ரொம்ப நெகட்டிவான வேர்ட்ஸ் சொல்லியிருப்பான். லைக் எனக்கெல்லாம் வேணாம், நீலாம் ஒரு இதுவா அதுவா என்னென்னமோ பேசியிருப்பான் நம்ம வயன். அவங்க ரொம்ப தப்பு தப்பாக பேசியிருப்பான். அவ கூடயா இரு, எதுக்கு என் வாழ்க்கையை டிஸ்ட்ராய் பண்ணிகிட்டு இருக்க, ஜாக்சன் வந்தால் ஜாக்சன் கூட போயிடும். அது கண்டிப்பாக ஒரு பையனுக்கு, அதுவும் நம்மளை விரும்பின ஒரு பையனுக்கு கண்டிப்பாக அந்த வலி இருந்திருக்கும். அது எப்படி இருந்திருக்குன்னு உங்களுக்கு ஃபீல் ஆகுது. ஸோ இப்போ அது எப்படிலாம் கேட்கும்போது அப்படியே நெஞ்சில் கையை வச்சுட்டு அப்படியே நிற்கிறீங்க. இப்போ ஜாக்சன் அப்படியே அவங்க ஷோல்டர் பிடிச்சிட்டு, இது பரவாயில்ல, இப்போ கூட உனக்கு கெட்டு போகல, அவங்க அங்கே தான் இருக்கான், அவன் தப்பை ரியலைஸ் பண்ணிட்டு ஒழுங்கு அவனை ஏற்றுக்கிற வேலையை பாரு. அதே மாதிரி அப்படி சொல்லிட்டு அவரோடதை சொல்கிறாரு. அவரோட பாஸ்ட் அவர் கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் இருந்திருப்பாங்கள்ல, ஐ மீன் அந்த பொண்ணு, இப்போ அவள் அப்படியே தான் அங்கே லக்கேஜோட அந்த பொண்ணு வரா. உங்களுக்குலாம் ஷாக்காக இருக்குது, ஏன்னா அப்படின்னு சொல்லி தான் அழுதுகிட்டே ஏர்போர்ட்டில் குடிஞ்சு அழுதுட்ருக்கீங்க. ஸோ ஜாக்சனுக்கு டைம் ஆயிடுச்சு. ஸோ ஜாக்சனுக்கு பாய் சொல்லிட்டு இப்போ நீங்கள் இப்படி தான் அப்படியே நிற்கிறீங்க. அங்கே ஜாக்சனோட கேர்ள் ஃப்ரெண்டும் அவங்க 2 பேரும் ஷோல்டர் மேலே ஷோல்டர் கை போட்டு அவங்க போயிடுறாங்க வெளிநாட்டுக்கு, ஒரு பிளேஸ்னு வச்சுக்கோங்க. சார் நீங்கள் ஏர்போர்ட்டில் கத்திரி கத்திரி அழுகுறீங்க. இங்கே ஏர்போர்ட்டில் இருக்கவங்க எல்லாமே உங்களுக்கு ஒரு மாதிரி பார்க்குறாங்க. அப்போ அவங்க என்ன லவ் பண்ணாரு, ஏவன் அந்த அவங்க நீ புரிஞ்சுக்கல. ஐயோ கடவுளே, நான் எவ்வளோ பெரிய முட்டாளாக இருந்திருக்கேன், எவ்வளோ பெரிய முட்டாளாக இருந்திருக்கேன் இப்போ. ஐயோ அந்த மனுஷனுக்கு எப்படி இருந்திருக்கும், எப்படி ஃபீல் பண்ணியிருப்பாரு, எனக்கு இப்போ இப்படி வலிக்குது, அவருக்கு எப்படி இருந்திருக்கும் பாரு. இத்தனை நாளும் என்கிட்ட எந்த எமோஷனை காமிச்சிக்காம அப்படியே கண்ணு மாதிரி இருந்துட்டு நான் என்ன பேசினாலும் அமைதியா கேட்டுட்டு அமைதியா சேலை மாதிரி நின்றுட்டு இருந்திருக்காரு. அப்படின்னு சொல்லி ஒரு நிமிஷம் கூட நீங்க வெயிட் பண்ணலங்க. அப்படியே அவங்க பார்த்துக்கிட்டு ஓடுறீங்க, ஓடி போய் அவங்க பேக்கப் பண்ணிக்கிறீங்க. அவங்க ஷாக் ஆகிட்டு பார்க்குறாரு, நீங்க தான் அது என்னாச்சு? அப்படியே அவங்க அப்படி திரும்பும் போது எங்க ஹக்லேருந்து பிரேக் ஆக மாட்டேங்கிறீங்க.
ஐம் சாரி, ஐம் சாரி, ஐம் சாரி, ஐம் சாரி தேவங்க, ஐம் சாரி தேவங்க, ஐம் சாரி, சாரி, சாரி. என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லுங்க, அப்பதான் நான் விடுவேன். சாரி, என்ன மன்னிச்சிருங்க தேவங்க, என்ன மன்னிச்சிருங்க. அப்படின்ட்டு நீங்க சாரி சாரியா கேட்குறீங்கங்க. இப்போ பேசாதாங்கண்ணா என்னாச்சுடி? இங்கே பாரு, ஒன்றும் இல்லை, இங்கே பாரு அப்படி சொல்லிட்டு தேவங்க அப்படி கண்ணில் இருக்க கண்ணீரெலாம் தொடச்சி விட்டுட்டு, இங்கே பாரு வான் பாருடி, இப்போ எதுக்கு அழுற? என் லவ் புரிஞ்சிச்சா உனக்கு? இப்போ தான் என் லவ் புரியுதா உனக்கு? ஐம் சாரி தேவ், என்ன மன்னிச்சிருங்க. உங்கள் லவ் கூட என்னால் புரிஞ்சிக்க முடியல. அப்போ நான் லவ் பண்ண பர்சன் எப்படிங்க என் கூட இருப்பாங்க? எனக்கு ஒழுங்காக லவ் பண்ண கூட தெரியல, லவ்வுக்கான மீனிங் கூட எனக்கு தெரியல. ஆனால் உங்கள் லவ் நான் தொலைச்சிருப்போன்னு பயந்துட்டேன். எல்லாம் போச்சு. நான் யாரை ரொம்ப விரும்பணும், அவங்க வேற ஒருத்தவங்களை பார்த்துட்டு போயிட்டாங்க. நான் தப்பான பர்சனை லவ் பண்ணியிருக்கேன். ஆனால் ஒரு பர்சனுக்கு என்ன விரும்பின பர்சனை நான் விட்டுட்டேன். என்ன மன்னிச்சிருங்க தேவ், என்ன மன்னிச்சிருங்க. அப்படின்னும் போது தேவங்க ரொம்ப கஷ்டமா இருக்குது. அவங்க கண்ணில் அவ்வளோ கண்ணீருங்க. வாழ்க்கையில் கஷ்டம் இருந்தால் தான் சந்தோஷம்னு ஒன்று இருக்கும். இப்போ நீ என்னை திட்டலாம், நீ திட்டாமல் வேறு யார்கிட்ட என்னை திட்ட போகிறா? சொல்லு. நீ என்னை அடிக்காமல் வேறு யாரும் என்ன அடிக்க போகிறா? நீ என்னை பற்றி தப்பாக பேச வேறு யார் என்ன பேச போகிறா? வேறு யாரையும் பேச விட்டுருவானா? நீ ஏன் வான், நீ என்னோடது, நீ என்னோட வான், நீ என்ன வேணால் பண்ணலாம். என்னை திட்டுறதுக்கு உனக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்குவேன். இப்படி இருக்கிறனால தான் தேவை உன்னால் நல்லவங்களாக இருக்க முடியும். உன்ன மாதிரி நல்ல பர்சன்ஸ்லாம் இந்த உலகத்தில் ரொம்ப ரேர் தெரியுமா? ஆனால் எனக்கு கிடைச்சோம், நான் உன்னை மிஸ் பண்ணியிருப்பேன். உன்னை மிஸ் பண்ணிட்டு தேவை. யார் சொல்லலாம் என்ன மிஸ் பண்ணிட்டார்? நான் உனக்கானவன், அதுக்கேம் தேவை உனக்கானவன், எனக்கானவன். ஏன்டி நீ இப்படி சொல்கிற? நான் உனக்கானவன், உனக்காக பிறந்த வண்டி. அப்படின்ட்டு தேவங்க அப்படி உங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்க. அப்படி தலைக்கு மேலே உங்களுக்கும் தேவங்க தலைக்கு மேலே ஜாக்சன் ஏறின அந்த ஃப்ளைட் போகுது. ஸோ அப்புறம் அவங்க லைஃப் அவங்க பார்த்துட்டு போக, இங்கே நீங்களும் தேவங்க அப்படியே 2 பேரும் பார்த்துட்டு இருக்க. தேவங்க அப்படியே உங்களை ஹக் பண்ணிட்டு, இனிமே நம்ம லைஃப்பில் வேறு யாரும் கிடையாது, உனக்கு நான், எனக்கு நீ மட்டும்தான், புரியுதா? பாஸ்ட்டாகவே இருக்கட்டும், முன்னாடி விட்டுரு, ஃப்யூச்சரும் ப்ரெசண்ட்டையும் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்கள் ஃபேஸை கப் பண்ண. நீங்கள் 1 மினிட் கூட யோசிக்கல, அழுதுருப்பீங்களா? ஸோ அப்படி அவங்களோட லிப்ஸை கேப்சர் பண்ணி கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. அவங்க செம்ம ஷாக் ஆகிடுது. நீங்கள் டக்குன்னு இப்படி கிஸ் பண்ணுறீங்களா? அவங்க ரொம்ப ஷாக் ஆகிடுது. அப்படியே அவங்க உங்களை நல்லா கரெக்டாக அவரோட பொசிஷனுக்கு உங்களை தூக்கி, அவர் நல்லா கம்ஃபர்டபுளாக, ஏன்னா நீங்கள் ரொம்ப குள்ளமாக இருப்பீங்க. ஸோ அப்படியே அவரோட கரெக்டான ஹைட்டுக்கு உங்களை அட்ஜஸ்ட் பண்ணி அப்படி கிஸ் பண்ண வைக்கிறாரு. ஸோ அங்கே இருக்கவங்க எல்லோரும் ஒரு மாதிரி பார்த்துட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஆனால் இருந்தாலும் நீங்கள் வந்து அவங்க ஸ்டாப் பண்ணலைங்க. நல்லா டீப்பாக கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே அவங்க உங்களை அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. ஸோ ஒரு 1 மினிட் 2 மினிட் போயிருக்கும், நிறுத்தவே இல்லை. திரும்ப அகேன் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஐகானிக் பார்த்துட்டு திரும்ப கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிப்பீங்க லிப் டு லிப். ஸோ அவங்க அப்படியே உங்களை பார்க்குறாரு. நீங்கள் அவங்க மூச்சு அப்படியே ப்ரீத் வாங்கிட்டு, என்ன நினச்சிருங்க, ஐம் சாரி அப்படி சொல்லும் போது அவங்க அப்படியே உங்கள் லிப்ஸை மூடிட்டு, இனிமேல் சாரி கேட்டால் கொண்டுடுவேன் அப்படின்றாரு. நீங்கள் சிரிச்சுக்கிட்டு அவங்க ஹக் பண்ணிக்கிறீங்க. அவங்க அப்படியே உங்களை ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணிட்டு, லவ் யூ பொண்டாட்டி, லவ் யூ வான், நீ இல்லைனா கண்டிப்பாக நான் உயிரோட இருக்க மாட்டேன், ரொம்ப பயந்தேன்டி, எங்கேயோ நீ ஜாக்சன் கூட போயிடுவியோன்னு. அப்படின்னும் போது நீங்கள் போக மாட்டேன். இனிமேல் யார் கூப்பிட்டா யார் என்ன சொன்னாலும் அவங்க விட்டு நான் போக மாட்டேன். இந்த ஜென்மம் இல்லை, இனிமேல் எடுக்க போகிற எல்லா ஜென்மத்திலையும் நீங்கள் எனக்கு, நான் உங்களுக்கு, இது சத்தியம். அந்த ஆண்டுகளை நினச்சாலும் நம்ம பிரிக்க முடியாது அப்படின்ட்டு அவங்க நீங்களும் செம்ம டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ அப்புறம் என்னங்க, நீங்களும் அவங்க ஒரு நியூ சாப்டர் பிகினிங் ஒன்று திறக்கலாம், திறக்க போகிறீங்க. ஸோ அவங்க அப்படியே உங்களை வீட்டுக்கு விட்டு வராரு. அவங்க டைட்டாக ஹக் பண்ணிட்டு அங்கே இருக்க சோஃபாவில் 2 பேரும் படுத்திருக்கீங்க. அவங்க அப்படி உங்களுக்கு மேலே இருக்காரு, நீங்கள் கீழே இருக்கீங்க. அவங்க அப்படி உங்களை பார்த்துட்டு அப்புறம் பொண்டாட்டி அப்படின்றாரு. அப்புறம் ஒரு புது வாழ்க்கையை தொடங்கலாம்.
அப்படின்றீங்க. அவங்க அப்படியே கண்டிப்பா, கண்டிப்பா தொடங்கலாண்டு அப்படின்ட்டு உங்க ஃபேஸ் ஃபுல்லா கிஸ் பண்ணிட்டு நெக் கிட்ட வராரு. எங்க அது அவங்களோட ஹேரை கிரிப் பண்ணி ஃபீல் பண்றீங்க. அப்புறம் என்ன அவர் என்ன பண்ணாலும் எல்லாத்துக்கும் அக்செப்ட் பண்றீங்க. ஏன்னா இதுக்கப்புறம் உங்களோட ஹஸ்பண்ட், உங்களோட லைஃப் பார்ட்னர், உங்களுக்கானவர், உங்க ஹார்ட்லேருந்து உங்க டாப் டு பாட்டம் வரைக்கும் அவர் தான் இதுக்கப்புறம் உங்களுக்கு தான். ஸோ அப்புறம் என்னங்க, உங்க புருஷனை ஏத்துக்கிறீங்க. முன்னாடி ரொம்ப ஹேட் பண்ணியிருப்பீங்க நம்ம அவங்க எதுக்குடா இவன் நம்ம லைஃப்ல வந்தான்ற மாதிரி இருந்திருக்கும். இப்போ அவர் தான் உங்களோட இது எல்லாமே. அந்த பாட்டி சொல்றது இப்போ உங்களுக்கு ஞாபகம் வருது. ஸோ உங்களை நாளைக்கு காலையில் உங்களை பார்க்கணுன்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் அப்படியே நினச்சிட்டு அவங்க ஃபீல் பண்ணிட்டுருக்கீங்க. அவங்க அப்படியே ஃபுல்லாக உங்களை ஃபுல்லாகவே எல்லாத்தையும் எடுத்து போட்டுடுறாரு. அப்படியே அவரோட ட்ரெஸ் கீழே, அவரோட ஷர்ட் பேண்ட் எல்லாமே கீழே விழுது. அப்படியே உங்கள் ட்ரெஸ்ஸஸ் மேலேயும் அவரோட ட்ரெஸ்ஸஸ் கீழே விழுது. ஸோ அப்படியே ஒரு நல்ல வெதரும், ஸோ சூப்பரான ஒரு அழகான ரொமான்டிக் கிளைமேட்டாக அங்கே அமையுது. நல்ல ரெயினு. உங்கள் 2 பேரும் லவ்வை பார்த்து அந்த வானத்துக்கு பொறுக்கல. ஸோ ஒரு அழகான மலையோட அந்த லவ் மேக்கிங் போயிட்டுருக்கு. அப்படியே உங்ககிட்ட அப்படியே ரொம்ப க்ளோஸாக வந்து உள்ள விடவா, ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்றாரு. நீங்கள் நான் வெக்கப்பட்டுக்கிட்டே பொறுமையாக பண்ணுங்க, வலிக்கும் அப்படின்னும் போது அவங்க அப்படியே உங்களை கிட்ட க்ளோஸாக எடுத்துகிட்டு கிஸ் பண்ணிக்கிட்டே ஃபுல்லாக உள்ள விட்டுறாரு. ஃபுல்லாக என்டர் பண்ணிடுறாரு. அவ்வளோதான், உங்களுக்குள்ள அவங்களோடது ரொம்ப டீப்பாக போக ஆரம்பிக்குது. கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் ஸோ லவ் அப்படியே எல்லாத்தையுமே அந்த பெயின் எல்லாத்தையும் கவர் பண்ணிடுது. அவ்வளோதான். ஸோ அங்கே லவ் மட்டும்தான் டாமினேட்டாக இருக்குது, பெயின் இல்லை, ப்ளஷர் ஆகுது. ஸோ இப்போ அவங்களோட லவ் மட்டும்தான் அங்கே டாமினேட். ப்ளஷரோட அந்த நைட் அப்படியே போயிட்டுருக்கு. அவங்க அப்படியே உங்களுக்கு கிஸ் பண்ணி தான் எல்லாமே பண்ணிகிட்ருக்காரு. ஏன்னா உங்களுக்கு பெயின் தெரியக்கூடாது. நீங்கள் அழுத அவரால் பார்க்க முடியாது இல்லைங்க. ஸோ வாங்கடா அப்படியே ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் போயிட்டு வந்துடலாமா? ஸோ ஃப்ளாஷ்பேக்காக இருக்குது. இட்ஸ் ஓகே, வாங்க ஒரு ஃப்ளாஷ்பேக் போயிடலாம். ஸோ சின்ன வயசில் நீங்கள் எல்லா விஷயத்துக்கும் அழுவீங்க. அவங்க தான் உங்கள் கூடயே இருப்பார். லைக் அவர் உங்கள் அத்தை பையன் இல்லை. ஸோ எப்பயாச்சும் நீங்கள் ஊருக்கு வந்தீங்கன்னா நிறைய தட்டி கீழே விழுந்து வருவீங்க. அவங்கள தூக்கிக்கிட்டு லைக் இந்த ப்ரைடல் ஸ்டைல் சின்ன வயசுலேருந்தே அவருக்கு அது ஒரு பழக்கம் இருக்கும். இல்லை வந்து ப்ரைடல் ஸ்டைலில் தான் தூக்கிட்டு போய் உங்களுக்கு மருந்து போடுறது, அது ஒரு விளையாட்டாகவே நீங்களும் அவங்க விளையாடுவீங்க. சின்ன வயசில் அவங்க ரொம்ப கேர் பண்ணுது. இப்போது அழுதா கூட மருந்து போட்டு விடுறதெல்லாம் கிடையாது. சும்மா இலையை தூக்கி வைக்கிறது அப்படி தான் நீங்களும் அந்த அளவுக்கு தான் உங்களோட ஏஜே இருக்கும். ஸோ ரொம்ப குழந்தையா இருந்ததுலேருந்து உங்களை பார்த்துட்ருக்காரு. உங்கள் அப்பா அம்மாவுக்கு மேரேஜ் ஆனது அவங்களுக்கு தெரியும். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் வளர்ந்துருப்பாரு. ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது உங்கள் அப்பாவுக்கும் உங்கள் அம்மாவுக்கும் மேரேஜ்லாம் ஆயிருக்கும். அப்போ லேட்டாக தான் நீங்கள் பிறந்திருப்பீங்க. ஸோ ரொம்ப லேட்டாக தான் நீங்கள் பிறந்தனால அப்போ அந்த டைமில் கொஞ்சம் அவருக்கு வயசு கூடுதலாக இருக்கும். இல்லைனா உங்களுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் தான் கேப் இருந்திருக்கும். நீங்கள் லேட்டாக பிறந்தனால தான் உங்களுக்கு ரொம்ப ஏஜ் கேப்பாக விழுந்திருக்கும். ஸோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 12 இயர்ஸ் மேலே அப்படி இருக்கும். ஸோ இப்போ அப்படி தான் இதெல்லாமே நினச்சி லைட்டாக சிரிச்சுட்டு உங்கள் கூட பண்ணிகிட்ருக்காரு. அப்போது உங்களை ஃப்ரெண்டாகவும் ஒரு லவ்வராக பார்த்தவர் ஒரு லைஃப் பார்ட்னராக நினச்சி கூட நீங்களும் பார்க்கல, அவருமே பார்க்கல. தட்ஸ் காட்ஸ் ஃபேட். காட் என்ன எழுதி வைக்கிறாரோ, ஆண்டவன் என்ன எழுதுகிறானோ அதுதான் நடக்கும். யாருக்காக இருந்தாலும் சரி, அவன் ஒரு எழுதிட்டானா அதுதான் நடக்கும். விதினா விதி தான். ஸோ அது மாதிரி தான் உங்களுக்கும் தேவங்கும் இதெல்லாமே இருக்கணும். எங்களும் அவங்க ஒன்று சேரணும் தான் அந்த ஆண்டவனை விதி கூட. ஸோ ஆண்டவன் உங்களுக்கு 2 பேருக்கு எழுதி வச்ச எழுத்து எல்லாமே உங்களுக்காக மட்டும்தான். நீங்கள் 2 பேரும் ஒன்று சேரணும் தான். தென் அது சார்பாக தான் உங்களுக்கு தேவங்கும் ஒரு நல்ல ஒரு அந்த நைட் போயிட்டுருக்கு வித் ரெயினோட. ரொம்ப அழகான கிளைமேட்டோட அந்த ஆண்டவன் கொடுக்குற ஒரு கிஃப்ட்னே வச்சுக்கலாம் அந்த ரெயின். ஸோ அவ்வளோ அழகான மேக்கவுட் போகுது. உங்கள் கண்ணீர் கூட அது அப்படியே காயுது. ஏன்னா அது அவங்களோட லவ் டாமினண்ட்டாக இருக்குன்னு சொன்னேன்ல. ஸோ அது அப்படியே காஞ்சு போகுதுங்க. அவங்க அப்படி உங்களுக்குள்ள எல்லாம் பண்ணிகிட்ருக்காரு. ஒரு 3 ரவுண்டுக்கு அப்புறம் அவங்க ஸ்டாப் பண்ணிட்டு அவர் உங்களை செஸ்ட்டில் போட்டுட்டு அப்படியே அவர் தூங்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ இப்படியே தான் டேஸஸ் மந்த் இயர்ஸ் இப்படி போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் என்ன, நீங்கள் நினச்ச மாதிரி அவங்க நினச்ச மாதிரி லைக் நீங்களும் அவங்க இப்போ சின்ன வயசில் இருந்திருப்பீங்கல்ல.
அவங்களும் அந்த பெரிய பையனாகவும் நீங்கள் சின்ன குழந்தையாகவும் அதே மாதிரி தான் உங்களோட பசங்களும் ஃபஸ்ட்டு உங்களுக்கு பிறந்தது பையன், அடுத்தது தான் உங்களுக்கு பொண்ணு பிறந்திருக்கும். ஸோ அப்படி உங்களையும் அவங்களையும் சின்ன வயசில் பார்த்த மாதிரி தான் 2 பேர் இருப்பாங்க. அண்ணன் தம்பி பாசம். ஸோ ரொம்ப அழகான பாசத்தோட அவங்க 2 பேரும் விளையாடுறத நீங்களும் அவங்க பார்க்கில் நின்று எந்த பார்க்கு ஞாபகம் இருக்கா? அது நீங்களும் ஜாக்சனும் மீட் பண்ணுவீங்களே அதே பார்க்கில் 2 பேரும் விளையாண்டுருக்காங்க. அதே சைடு அந்த பாட்டியும் உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு அவங்க ஓரமாக உட்காந்து அந்த பசங்க கூட விளையாண்டுருக்காங்க. ஸோ அந்த பாட்டிக்கு எப்போவே தெரியும் நீங்கள் அவங்க ஒன்று சேர்ந்து இவ்வளோ ஒரு சந்தோஷமான ஹாப்பியாக இருப்பீங்கன்னு. அவங்களுக்கு முன்னாடி தெரியும். அவங்க முன்னாடி கணிச்சுட்டாங்க. அது அவங்க சொல்லியிருப்பாங்க. ஆனால் நீங்கள் புரிஞ்சிருக்க மாட்டீங்க. இப்போ புரியுது உங்களுக்கு. அப்போ புரியல. இப்போ புரியுது. அந்த மாதிரி தான். ஸோ அப்புறம் என்னடா உங்கள் லைஃப் ரொம்ப ஹாப்பியாக மாறிடுது. அங்கே ஜாக்சன் அப்புறம் அவங்க ஜாக்ஸோட காலேஜ் ஸ்கூல் எக்ஸ் இருக்காங்கல்ல. அவங்களோட அவர் ரொம்ப ஹாப்பியாகவும் அவங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி அங்கே பாண்ட் ஆகி அவங்க அங்கே செட்டில் ஆகிட்டாங்க அவங்க ஃபேமிலியோட. ஸோ நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட அவங்களோட உங்கள் 2 பசங்களோட 2 குழந்தைங்களோட சந்தோஷமாக இருக்கீங்க. ஸோ ஹாப்பி என்டிங். எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? ஸ்டோரி ஃபாஸ்ட்டாக போயிடுச்சா என்ன? எனக்கு லைட்டாக அப்படி தான் தோணுது. ரொம்ப ஃபாஸ்ட்டாக எடுத்துகிட்டு போன மாதிரி இருக்குது. பட் ஆனால் ஆக்சுவலி 1 ஹவர் மேலே தாண்டிடுச்சுப்பா ஸ்டோரி. இதுக்கப்புறம் லாங்காக போட்டால் நிறைய பேர் ஸ்கிப் பண்ணுவீங்க சில சீன்ஸை. எனக்கு எப்படின்னு தெரியல. ஸோ ஒரு கமெண்ட் போடுங்க பார்க்கலாம் எவ்வளோ பேருக்கு பிடிச்சிருக்குன்னு. தென் மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஹை பாயிண்ட்ஸை ஏற்றி விடுங்க. அதை அப்படியே யாரும் ஏற்றி விட மாட்டேறீங்க. ஒரு 10K போகுது, 20K போகுது. அதுக்கப்புறம் ஹை பாயிண்ட்ஸ் ஏற மாட்டேங்குது. ஏன்னு தெரியல. ஸோ ஹை பாயிண்ட்ஸை ஏற்றி விடுங்க. தென் லைக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா எந்த சீன் பிடிச்சிச்சின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருந்துச்சு அந்த ஸ்டோரி. திடீர்னு எனக்கு அவங்க இதை யோசித்தேன். எப்படி இருந்திருக்கும்னு எனக்கு தெரியல. ஸோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே. தென் வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டா ஐடி எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்க. போட்டில் இருக்குது. ஸோ செக் அவுட் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாவில் என் கூட பேசணுன்னாலும் தாராளமாக நீங்கள் இன்ஸ்டாவில் என்னை ஃபாலோ பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். ஸோ அங்கே பேசலாம், அங்கே பேசிக்கலாம். ஓகே. தென் மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கடா. ஸோ ஓகே. நம்ம சேனலில் சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு சேனல் இருக்குது, பிடிஎஸ் பேங்க்டர் தமிழ் ஃபிக்ஸ் அப்படின்னு ஒரு சேனல் இருக்குது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். ஓகே. ஓகேடா மிஸ். ஸோ எல்லாம் உடம்பை பார்த்துக்கோங்க. நானே உடம்பை பார்த்துக்கிறேன். ஸோ ஓகே. தண்ணி குடிச்சு ஹைட்ரேட்டாக இருங்க. ஓகே. ஓகேடா மிஸ். ஸோ ஸ்டே ஹெல்த்தி. டாடா பாய்.